ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. பிதாவானவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தினவர் யார்? குமாரன். அந்த அன்பை நமக்குள் ஊற்றினவர் யார்? அந்த வெளிப்படுத்தப்பட்ட அன்பை எனக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் நீங்கள் குமாரனுடைய ஊழியத்தை செய்யவில்லை. அந்த அன்பை ஒருவருடைய உள்ளத்தில் நீங்கள் ஊற்றி அதே அன்பை அவர்களிலும் கூட ருசிக்க வைக்காவிட்டால் நீங்கள் குமாரனுடைய ஆவியானுடைய ஊழியத்தை செய்யவில்லை. திரியேக வல்லமையின் ஊழியம் என்ன? சில பேர் அன்பை கூறுவார்கள், அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள். சில பேர் அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள், சில பேர் அந்த அன்பை ஊற்றுவார்கள். இந்த மூன்று ஊழியங்களையும் நீங்கள் பிரிந்து தனித்தனியாகவும் செய்யலாம், ஒன்றாகவும் செய்யலாம். அதை ஆரோனையா செய்யப்பட. இதை விளக்கணும்னா ஒரு காரியம். நாங்க 8 வயசு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு இயேசுநாதரை பற்றி சொன்னோம், அன்பை பற்றி சொன்னோம், வேற எதுவும் சொல்றதில்லை. காட் லவ்ஸ் யூமா, ரொம்ப அன்பான ஒரு இயேசுநாதர்னு சொன்னோம். அந்த பெண்ணு அடுத்த நாள் நர்ஸ் வந்த உடனே, ஆண்டி ஆண்டி யூ நோ ஜீசஸ் கிரைஸ்ட், இங்கிலீஷ் அந்த பெண்ணு, யூ நோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வெரி லவ்விங் லார்ட், வெரி லவ்விங் லார்ட் ஆண்டி அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, வாயை மூடு, நான் பிறவிலேருந்தே கிறிஸ்டியன் தெரியுமா அன்னிச்சு அந்த அம்மா. உடனே இந்த பொண்ணு சொல்லுது, அப்படியா ஆண்டி, உங்களை பார்த்தா அந்த மாதிரி இதுவரையிலும் ஒண்ணுமே தெரியலையா ஆண்டி? பார்த்தீங்களா, அந்த நர்ஸ் அன்பை ருசித்து இருக்கிறார்கள். அந்த அன்பை ஒருவரிடத்துல ஊற்றவில்லை. ஐயா சார்லஸ் பக்கா ருசித்து இருக்கிறார், அன்பை ஊற்றணுமே. ராஜா ருசித்து இருக்கிறார், ஊற்றணுமே. கெனடி பதர் ருசித்து இருக்கார், ஊற்றணுமே. டாக்டர் ஆய்ச்சகர் ருசித்து இருக்கிறார், ஊற்றணுமே. கொண்டு போய் ஊற்ற. அதான் இயேசுவின் ஊழியம். அன்பு கூறுகிறீர்களா? அன்பு கூறுகிறேன். அன்பை வெளிப்படுத்தினீர்களா? எப்படி வெளிப்படுத்த சொல்றீங்களோ அப்படி வெளிப்படுத்துறேன். எதை ஊற்றுகிறோமோ அதை. இதுதான் திரியேக வல்லமையின் ஊழியம். தேவன் அன்பு கூர்ந்தார், குமாரன் வெளிப்படுத்தினார், ஆவியானவர் ஊற்றுகிறார். எத்தனை அன்பு! டிஜிஎஸ் ஊழியம் ஏன் இந்தியாவில் மிக சிறந்ததுன்னா, அவர் அன்பு கூறுகிறார் என்பதை வெளிப்படுத்த தன்னுடைய கண்ணீரினால் அழுதார். அந்த அழுகை அநேகரை ஆண்டவர் பக்கமாக இழுத்தது. மகள் மரித்து போனார். ஆண்டவர்கிட்ட சொன்னார், நானும் ஊழியம் பண்ண மாட்டேன். நான் போய் என்ன சொல்லட்டும் ஆண்டவரே? யாராவது கேட்டா, ஆண்டவரே நீங்க கூட இந்த மாதிரி ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஊழியம் பண்ணீங்களா, உங்க பிள்ளைங்க ஆக்சிடென்ட்ல செத்துருவாங்கன்னு சொல்லட்டுமா? அடிபடுன்னு சொல்லட்டுமா? நான் என்ன சொல்லட்டும்? சொல்ல மாட்டேன். ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்? 40 நாள் உபவாசம் தான். 41வது நாள் கர்த்தர் இறங்கி வந்து, டிஜிஎஸ் டேக் அப் த மினிஸ்ட்ரி, ஊழியம் பண்ணினார். திரும்ப ஆண்டவர் கேட்கிறார், நான் என்ன போய் சொல்லட்டும்? என் கையை உடைச்சிங்க, கண்ணு அடிபட்டுச்சு, என் மகளை பறி கொடுத்துட்டேன், நான் போய் என்ன சொல்லட்டோம்னாரு. சொல்லியே அப்படின்னாரு. ஈரோடுல கூட்டம் போட்டாங்க. வெக்கப்பட்டு அப்படியே கீழே குனிஞ்சிருக்கிறார். என்ன சொல்றது? கர்த்தர் அன்புள்ளவர், அன்பு நிறைந்தவர், அந்த அன்புள்ள கர்த்தர் உங்க மகளை எடுத்துக்குவான்னு சொல்றதான் கீழே குனிஞ்சிருக்காரு. அவர் எதிர்பார்த்த ஜனங்கள் 30,000 பேர். கிரவுண்ட் எல்லாம் ரொம்பது கீழே குனிஞ்சிருக்காங்க. வந்து சொல்றாங்க எல்லாரும், ஐயா நிறைய ரொம்பது, இடமே இல்லையா, சேர்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு, கிரவுண்டே ரொம்பது. திரும்ப அழுது கொண்டே இருக்கிறார், திரும்ப அழுகிறார். திரும்ப வந்து சொல்றாரு, ஐயா 3 லட்சம் ஜனங்கள் கிராஸ் ஆயிட்டாங்க ஐயா, போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஐயா, 3 lakhs of people. எழுந்து நின்று அழுது சொன்னார். கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், என்ன பேசுறோன்னு. அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவது என்று நினைத்தேன். நீங்கள் அதை வெளிப்படுத்தி காட்டி விட்டீர்கள். யாரு? ஜனங்க. இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்களா, வெளிப்படுத்திட்டீங்க. ஆரோன் மேல வைத்த அன்பு, இயேசு மேல வைத்த அன்பு, எங்கள் மேல் வைத்த அன்பு, இயேசுவின் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தினீர்கள். இதை ஆண்டவர் எப்படி விளக்குறார் அப்படின்னா, அதுக்காக தான் இது நடந்தது. அந்த அன்பை வெளிப்படுத்த குமாரன் வந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விபச்சார ஸ்திரீ அவசியமாக இருந்தாள். அவள் வந்தாள். மார்க் 14:3 உடைத்து ஊற்றினாள். அவள் கையில பரிமள தைலம் வச்சிருந்த வரலாம் அவள் அன்பு கூறுகிறதை வெளிப்படுத்த முடியாது. நான் வச்சிருக்கிறேங்க, பத்திரமா உடைங்கயா, உடைச்சு ஊற்றுற வரலாம் முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுது, அவள் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள். உடைத்தது இயேசு குமாரன், ஊற்றின பொழுது ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிமளம் தைலம் அன்பு. அந்த அன்பை அப்படியே வைத்திருந்தால் பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒருவர் பேரிச்சம்பழம் கொடுத்தார், நல்ல ரவுண்ட் ஜம்பால. அது ரொம்ப அழகா இருக்கு, ஃபாரின்ல பார்த்தா.
நல்ல பேரிச்சம்பழம் அருமையா தெரியுது. கண்ணாடி பாக்ஸ்ல எட்டுன்னு வந்து அப்படியே வச்சுட்டேன். அதை அப்படியே வச்சுட்டேன் பீரோல. உங்களுக்கு தான் பிரதர், உங்களுக்கு தான் சொன்னாங்க. நான் எப்படி சாப்பிட முடியும்? ஒருவர் வந்தார், பேரிச்சம்பழம் இது வாங்கிக்கங்க, 500 ரூபாய் காணிக்க வாங்கிட்டேன். பீரோல வச்சிருந்த அந்த பேரிச்சம்பழ டப்பாவை போய் மேல இருந்ததை எடுத்தா வெயிட்டே இல்லை. காணிக்க வாங்கிட்டேன், அதை எடுத்தா வெயிட்டு காணும். மொத்தமே புழு உள்ள சாப்பிட்டு கிடக்குது. பாத்தீங்களா? அவர்கள் எனக்கு கொடுத்த அன்பை நான் காணிக்கையை பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அந்த பேரிச்சம்பழம் இல்லை. இப்படிதான் நீங்கள் பூமியில உங்களுடைய அன்பு, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த இப்படி போல ஊழியங்களை தொடங்காவிட்டால் ஒரு நாள் நாம் புழு புழுத்து கொண்டிருப்போம், இருக்க மாட்டோம். இது நாட் ரிவீலிங். ஒரு உதாரணம் பார்த்தீங்களா? ஆகவேதான் உடைத்து ஊற்றினதை ஒரே வரியிலே சொல்லிவிட்டார் ஆண்டவர். என்ன சொன்னார் என்றால், உடைத்ததை பற்றி சொல்ல, ஊற்றினதை பற்றி சொல்ல முத்தையான இவள் என்னில் மிகுதியாய் அன்பு கூர்ந்தாள். அன்பு கூர்ந்ததற்கு அடையாளமே நீங்க உடைக்கணும், நீங்க ஊற்றணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, உடைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, ஊற்றுங்க. அதான் திரியேக ஊழியம். தேவன் அன்புள்ளவ சொல்லிட்டே. இன்னும் சொல்ல போனா அந்த ஜான்ராஜான அவருடைய சர்ச்சில் 400 பாஸ்டர்களுக்கு மீட்டிங். தலைப்பு அன்பு. நான் தான் பேசுறேன், பாஸ்டர் ஃபெலோஷிப்ல பேசுறேன். பேசி முடிந்த உடனே அந்த பாஸ்டர்களோடவே நானும் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டேன். 400 பேர். அவர் தேடிட்டு 400 பேரை தேடிட்டு ஓடியாந்து எங்களை வந்து, ஐயா எழுந்துருங்க எழுந்துருங்க, ஐயா எழுந்துருங்க, ஏங்க என்னாச்சு என்னாச்சுன்னு காது கிட்ட வந்து சொல்றாரு, தலைப்பு அன்பு. அவர் சொல்றாரு, ரேஷனர்ஸ் இது உங்களுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அன்பு பாத்தீங்களா? அன்பு பாத்தீங்களா பெரியமானே? அன்பு. இவள் மிகுதியாய் அன்பு கூர்ந்தாளே. இப்போ ஒரு சின்ன காரியம் சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒருவர் வராரு, அவர் பிஷப்பு. அவருக்கு அடையாளம், பிஷப்புக்கு அடையாளம் கழுத்துல என்ன இருக்கும்? சிலுவை. அதுதான் வெளிப்பாடு. அது எங்கேயான்னு கேட்டா மறந்துட்டு வந்துட்டான்ட்டார். நில்லுங்க ஐயா, அன்பு ஐயா நில்லுங்களேன். பாருங்களேன், அவரு பிஷப்பு, அவரு டாக்டரு, அவரு ரெவரன்னு. எங்கப்பான்னு கேட்டேன், மறந்துட்டார். பிகாஸ் இன்னும் இப்ப நீங்க அவரை பார்த்தீங்கன்னா, அதனாலதான் இவர் ஐயா அவர்கள் அவரை போலீஸ் அதிகாரி என்று தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஒழிய பிஷப் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் வெளிப்பாடு இல்லை, வெளியில் இல்லை. நான் உடனே எடுத்து காமிச்சேன், ஐயா என்னோடவே இணைந்து இருக்குது பாத்தீங்களா. இட்டாலியனுடைய ஆர்டினேஷன் வாங்கினேன் என்னைக்கோ. இதை நான் கழுத்துல போடும்பொழுது இது எனக்கு என்ன சொல்லி போட்டாங்கன்னா, நீங்க டாக்டர், டிடி படிச்சிருக்கீங்க, டாக்டர்ஸ் இன் டிவைனிட்டி அப்படி நினைக்க கூடாது. டவுன் டு டஸ்ட், நீங்க குப்பைக்கு உங்களை சமமாக்குகிறதற்கான இந்த டிகிரி கொடுத்தார்கள். டவுன் டு டெத், மரணத்துக்கு உங்களை சமம், குப்பைக்கு உங்களை சமம். நீங்க என்ன பிரதர் இதெல்லாம் என்ன? ஒண்ணுமே இல்லை உலகத்துல. கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போனதும் ஒன்றும். இரண்டாவது திரியேக வல்லமை ஊழியம். படைப்பிலே ரொம்ப அழகா சொல்லுகிறாங்க பாருங்க. 2வது ஆகே முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பூமியானது ஒழுங்கினையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல்ல இந்த ஆவியானவர் அசைவாடுகிற ஆவியா இன்ட்ரோடியூஸ் பண்ணுது உலகத்துல. எப்படி இருக்குது சொல்லுங்களேன், எப்படி? அசைவாடுகிற ஆவி. என்ன அழகான வார்த்தை பாருங்க. இது வந்து சும்மா அப்படியே ஹோவரிங், அப்படியே மேல அசைவாடி கொண்டு. இது வந்து ஒரு ஆக்ஷன் ஆஃப் த ஆவி. இது அசைவாடி கொண்டிருக்கிற ஆவி. இந்த நீங்க படைப்பை பார்த்தீர்களானால், நல்ல இறையல் படித்தவர்கள் அழகாய் சொல்வார்கள். அது எப்படின்னா, பார்த்தீங்களா, முதல்ல ஆக்டிவிட்டி நடக்குதான் உலகத்துல. அந்த ஆக்டிவிட்டி எப்படி நடக்குதான்னா, சைலண்டா நடந்துருக்குதான் ஆக்டிவிட்டி. அப்படியே சும்மா அமைதியா இந்த ஆவியானம். திடீரென்று பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னாக்கா சடன் ஆக்டிவிட்டியா மாறுதான். திடீர்னு உலகத்தை டக்கு டக்கு டக்குன்னு உண்டாக்கிட்டாரு. அதை தொடர்ந்து அது ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியா மாறுதான். இதுதான் திரியேகம். முதல்ல என்ன ஆக்டிவிட்டி? சைலண்டா. 2வது என்ன ஆக்டிவிட்டி? சடன். 3வது என்ன ஆக்டிவிட்டி? ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி. நீங்க மேல அமர்ந்திருக்கிற ஆவியானவர். இப்ப குமாரன் காலத்தில் வரும்பொழுது அந்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட ஆவியாய் மாறுகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல,
பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாத்தீங்களா, அந்த ஆவியானவர் இப்பொழுது அனுப்பப்படுகிறார். முதல்ல எப்படி இருந்தது சொல்லுங்களேன்? அசைவாடும் ஆவியா இருந்தது. மேல ஹோவரிங் அசைவாடும் ஆவி. இப்ப அனுப்பப்படுகிற ஆவியா. சக்கரபாணியா விளங்குதுங்களா? விளங்கு. லெனின் பிரதர் விளங்குதா? ஆமா, நம்ம எல்லாம் சிஎஸ்ஐல இருந்து வந்தோம். சிஎஸ்ஐல இருக்கிறீங்க, அதனால ஆழமா தான் பேசணும். சும்மா வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீ ஒரு ஆளு சொன்னார், நாளைக்கு இவர் நம்ம செல்வம் பிசியை கேட்டு பாருங்க. அவங்களுடைய சிஸ்டர் மக கீர்வாணி கொஞ்சம் குள்ளமா இருக்கும். ஒரு ஊழியக்காரன் வச்சு ஜெபம் பண்ணிட்டு, இங்க தான் பொண்ணு இல்லை, நீ 7ஆம் நம்பர் செருப்பு வாங்கி வச்சுக்கோ, 3 மாசத்துல வளர்ந்துருவேன்ட்டாரான். எத்தனை செருப்பு? அது இப்போ 3ஆம் நம்பர் போட்டுனுக்குது. 7ஆம் நம்பர் சொல்றது ரொம்ப சுலபமாச்சு. என்னங்க ஐயா భాస్కర్ తీసుకుని వస్తున్నాయి తెలుగులియే వాడు 7 సైజు తీసుకుని ఉండు వేయమా పెట్టుமா ఇంకా 3 monthsல யூ வில் grow. உலகத்திலே கண்டுபிடிக்கலடா மெடிசன். அப்பா கண்டுபிடிச்சான் பாரு. ஆனா நம்ம வேதம் ஆழமாய் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த வாலிபர்கள் எல்லாம் விழுந்துருவாங்க. இப்ப பாடுறது ஆடுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாலிபர்களுக்கு அவங்களுக்கு சொல்லணும், முதல்ல அசைவாடுகிற ஆவியான இது இயேசுவாலே அனுப்பப்படுகிற ஆவியானவன். ஆகவே தான் சொன்ன, நான் போவது உங்களுக்கு அப்பதான் அனுப்பப்படுவார் ஆவியானவன். பாத்தீங்களா, ஒரு காலத்துல இந்த ஆவி அசைவாடுகிற ஆவியா இருந்தது. இன்னொரு காலத்துல இது அனுப்பப்பட்ட ஆவியாய் மாறினது. கவனிக்கலன்னா நீங்க எல்லாம் அப்புறம் ரொம்ப நன்மையை எழுந்துருவீங்க. யாராவது ரொம்ப பசி எடுக்குன்னா போயினே இருந்துடணும். நேராவது அதுக்குதுன்னா அப்புறம் திரியேகர் கோச்சுக்குவார். எனக்கு ஏன் வெயிட் கொடுக்கல, உனக்கு ஏன் வெயிட் கொடுக்கல, என் ஊழியத்தை பற்றி ஏன் பேசல. 3 திரியேகர் சரியா மாட்டி விட்டார் ஆரோன் ஐயா. இயேசு பதிலுன்னா வெறும் இயேசு பற்றி பேசிட்டு போனா ரொம்ப குஷியா இருக்கும். இவர் தான் இப்ப திரியேகரை கொண்டு வந்து விட்டுட்டாருங்க, 3 பற்றி பேசணும்னு. பாத்தீங்களா, இப்போ இந்த ஆவி அனுப்பப்பட்ட ஆவி. சரியா, இந்த ஆவி என்னாச்சு தெரியுமா? ஆவியானுடைய காலத்துல இது நம்மேல் வந்த அமர்ந்து விட்ட ஆவியாய் மாறிவிட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு மேலும் வந்து, முதல்ல எப்படி இருந்தது? என்ன? அசைவாடும் ஆவி. 2வது அனுப்பப்பட்ட ஆவி. 3வது முதல்ல நம்ம படிச்சோம்ல, தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார், இயேசு அதை வெளிப்படுத்தினார், குமாரன் ஆவியானவர் அதை ஊற்றினார். இப்ப ஆவி முதல்ல அசைவாடு. உங்க மேல இந்த 3 நிலைமைகளும் இருக்கணும். என் மேல அப்படியே அசைவாடு பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை அனுப்ப வேண்டும். நாம ஜெபித்து அனுப்ப வேண்டும். ஆண்டவர் அவங்க மேல அமரட்டும், அவங்க மேல அமரட்டும். அவங்க மேல அமர்ந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, 7ஆம் வசனத்துல நிரப்பப்பட்டு 10ஆம் வசனத்துல அவரவர்கள் ஜென்ம பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். சோ பாருங்க, திரிய வல்லமையினுடைய ஊழியம் என்ன? நீங்கள் ஒருவேளை அமர்ந்திருக்கிற அசைவாடுகிற ஆவியை ஒருவர் காட்டலாம். அனுப்பப்பட்ட ஆவி ஒருவேளை ஜெபித்து நீங்கள் ஆவியானவரை அனுப்பலாம். அதன் பிறகு அந்த ஆவியானவர் நம்மேல் அமரும்படி இவர்கள் செய்யலாம். அதன் விளைவு என்னவென்றால், everybody should speak the glory of the God. எல்லாருமே தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டும். எல்லாரும் பேச வேண்டும். நீங்க பேங்க்ல வேலை செய்யுங்க, அல்லது டிராவல்ஸ் வச்சுட்டுங்க, டாக்டரா இருங்க, யாரா இருக்கட்டும், நீங்க இதான் திரியேகரின் வல்லமை ஊழியம். பேசும். அது அமரணும். இந்த கூட்டத்தில் அந்த அமரும் பொழுது, என்னப்பா எங்க அக்னிமயமா எதுவும் தெரியலையே, அக்னிமயமா தெரியலையே, எதுவும் கை தட்ட முடியலையே, கால் தட்ட முடியலையே, எகிரலையே, ஜனங்கள்லாம் செத்த மாதிரி இருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அதுவல்ல. அந்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் 92ஆம் ஆண்டு முதல் பொன்னை அணைக்கட்டுக்கு வருகிறேன். 92ல எனக்கு 2 வீலர் இருக்கிறது. புஷ்பராஜ் அண்ணன் இங்க மீட்டிங் போட்டார், என்னை வர சொன்னார். திடீர் என்று மினிஸ்டர் ப்ரோக்ராம், நான் வர முடியல. இங்க இருந்து போன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், வராரான்னா வர முடியல. கடைசியில 2 வீலர்ல வந்தேன். அந்த புறத்துல பஞ்சர்.
அதை விட்டு விட்டு அப்படியே நடந்து ஓடியாங்க. ஓடி வந்து இந்த கல்லுல தான் உட்கார்ந்தேன். எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அழுதேன், கர்த்தாவே கூட்டத்துக்கு வர முடியவில்லை, மினிஸ்டர் ப்ரோக்ராம் மாட்டிட்டேன், இவ்வளோ பேரை இழந்துட்டுமே சொல்றாரு. எவ்வளோ ரஷ்ஷுங்க, எவ்வளோ ரஷ் பிரதர், இப்பதான் சாப்பிட்டு போனாங்க, உங்களை எதிர்பார்த்து பார்த்து பார்த்து வீணாய் போனமே அப்படி என்றான். அதன் பிறகுதான் கர்த்தர் இந்த மரத்தடியில் யோசனை கொடுத்தார். நாங்கள் ஒரு ஊழியத்தை தொடங்கினோம். அந்த ஊழியம் சைலண்டா எத்தனை பேர் மேல அமர்ந்து எவ்வளோ பெரிய எழுப்புதலை உண்டாக்கினது என்பது முத்தையாவுக்கு தெரியும், ஆரோனையாவுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு ஆத்மகூர்ல எழுப்புதல், இன்னைக்கு எல்லா பள்ளியில எழுப்புதல், இன்றைக்கு தூக்குன்றத்துல எழுப்புதல். அந்த ஆவியானவர் அசைவாடி தெரியாது, உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது, கத்தலையே, பாடலையே, எகிர்லையே, சவுண்ட் வரலையே அப்படின்னு ஆவியான. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நம்ம இமானுவேல் ஐயர் பாஸ்டர் ஒரு சர்ச்சு கூப்பிட்டு இருந்தார் ஆர்வஸ் ஃபெஸ்டிவலுக்கு. அவ்வளோதான் பார்த்தீங்களா, பவர் போச்சு இல்லை? 2 வார்த்தை தானே பவர், அவ்வளோதானே பாருங்க. இமானுவேல் பாஸ்டர் கூப்பிட்டு இருந்தார் என்ன. கூப்பிட்ட உடனே சர்ச்சில் போய் உட்காந்த உடனே ஒரு பெரிய கூடாரம், 2000 பேருக்கு மேலே இருக்கிறார். கூட ஒரு பெந்தோகஸ்தே பாஸ்டர் வந்தார். அங்கிள், ஐயா இதுங்கெல்லாம் என்னங்க, அதெல்லாம் ரட்சிக்கப்படாத கூட்டமா இருக்கு, கையே தட்ட மாட்டானே, எவனுமே பாட்டே பாட மாட்டானே, ஐயா இதுக்கு மாதிரி எல்லாம் கூட்டம் நீங்க ஒத்துக்கூடாதியா. என்ன பாடின, ஃபயரே இல்லையா, என்ன இல்லை ஃபயரே இல்லையா, ஐயரு அதுக்கு மேல இருக்கிறாரியா, ஃபயரே காணுமையா. நான் உட்காந்தேன். ஏன்பா நான் கூப்பிடும் போது ஃபயர் இருக்கணும்னு சொல்லியா கூப்பிட முடியும்? கூப்பிட்டாங்க, வந்திருக்கிறேன், உட்காரியா அப்படின்னு. உட்காந்தாரு. ஃபயர் இல்லை, ஃபயர் இல்லை, ஃபயர் இல்லைன்னு இருந்தாங்க. இப்போ என்கிட்ட கொடுக்க போறாங்க. அப்ப சொன்னாங்க, ஜிஎஸ் டேனியல் ஐயா இப்போ செய்தி கொடுப்பார் அப்படின்னாங்க. உடனே இந்த வாலிப பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, வேட்டு விட்டான். அது நேரா ஷாமியானா போட்டிருந்தான், அதுல வந்து விழுந்துச்சு, பூச்சிக்கிச்சு ஃபயர். ஃபயர் குடிச்சுக்கிட்ட உடனே இந்த பாஸ்ட் எழுந்திருக்கிறாரு. உட்காரியா அண்ணே, உட்காருப்பா. ஏன் ஐயா ஃபயர் தெரிந்தியா, நீ தானே கேட்ட. பாத்தீங்களா, நீங்க கேட்கிற மாதிரி எல்லாம் ஃபயர் வராதியா. உடனே உட்கார்றாரு. நம்ம ஆளுங்க எப்பவுமே சிஎஸ்சி எரியிற ஃபயரை அணைக்கணும்னு இவன் போய் கேட்டுன்னு வந்து ஊத்துறான். நான் இமானுவேல் ஐயர் தான் சூப்பர், அவரு அமைதியா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னார். அதுதான் கரெக்ட். பாத்தீங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஃபயர் வரணும் அப்படின்னு வராது. ஆனா ஆவியானவர் நம்மேல் அமர்ந்து விட்டார். இங்க மட்டும் அமரல. எப்ப அமர்ந்தாரு, ஏன் அமர்ந்தார்னா 2ஆம் அதிகாரத்திலே அமர்ந்தார். திரும்ப 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு வீட்டிலே 44ஆம் வசனத்திலே புறஜாதியார் வசனத்தை கேட்டு கொண்டிருந்த போது அவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அமர்ந்துட்டார். கேம் அண்ட் ரெஸ்ட். இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுங்க, அன்னைக்கு வந்து இறங்கின அமர்ந்த ஆவியானவர் இதுவரையிலும் புறஜாதிகளை மீட்பதிலே பணி செய்து கொண்டே இருக்கிறாரே ஒழிய ஒளிவே இல்லை. அதுல ஒரு ஆள் தான் அந்த ராஜேந்திரன். எனக்கு இவர் சொன்னார், நான் சாவுக்கு பாடிட்டு இருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. பாருங்களேன் எப்படி இறங்குறாரு, ஜனங்கள் மேல் எப்படியெல்லாம் இறங்குகிறார் என்பதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரோனையா அவனுடைய ஊழியத்தின் மூலமா இறங்க போறாரு. நீங்கள் நினைக்கிறபடி ஒரு சேலஞ்ச் பண்ணுவீங்க, நீங்க பார்க்கலாம் இவர் எப்படி தனியா பண்றாரான்னா, எப்படியெல்லாம் கடவுள் அமரச் செய்வாரோ ஒவ்வொருவரை கொண்டு ஒவ்வொரு விதமாய் அமரச் செய்வார். ஆனால் ஆவியானவர் முதலில் அசைவாடினார், அதன் பிறகு அனுப்பப்பட்ட ஆவியானவர், அதன் பிறகு அமர்ந்து விட்ட ஆவியானவர். எவ்வளவு பெரிய கிருபை இல்லை? ஒவ்வொருத்தரும் ஒரு கிருபை. பலமுறை பாஸ்கரையாவுக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு கிருபை, முத்தையா அண்ணனுக்கு ஒரு கிருபை, அகஸ்டின் அண்ணனுக்கு ஒரு கிருபை, கபிலம்பதருக்கு ஒரு கிருபை, சசிபதருக்கு ஒரு கிருபை, எல்லாருக்கும் ஒரு கிருபை, பிராங்க்லினுக்கு ஒரு கிருபை, ஒரு கிருபை. இதெல்லாம் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும். we are all belonging to one family. ஏசபேல் என்பது ஒரு குடும்பம். நீங்கள் வேணா கூட இந்த ஏசபேலை குத்திக்கலாம். நீங்க கூட if you are interested you can have this. இதெல்லாம் குடும்பம். அதனால இந்த குடும்பத்தில் சேர்ந்த உடனே தனியா போக முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க, தனியாகவும் செய்யலாம். நான் சொல்ல, ஊழியர், உடன் ஊழியர், சொல்லுங்க, ஊழியர், பிஎன் பள்ளிக்கு ஊழியர், ஏசபேல்ல உடன் ஊழியர், திரியேக வல்லமை ஊழியத்துல முதன்மை ஊழியர். இதுக்கப்புறம் ஒன்னும் தொடங்க முடியாது. ஏன்னா 3 தான். பாத்தீங்களா, திரியேகன்னா எத்தனைங்க?
இல்ல நான் 4வதுல ஒண்ணு போறேன்னா கவுந்துச்சின்னு அர்த்தம். இல்ல எனக்கு முதன்மை கூட பத்தல, நான் ஒண்ணு போயிடுறேன் அப்படின்னு போக முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு அழகா, முதல்ல அன்பு, இரண்டாவது ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்றை பார்க்கிறோம். இது பாருங்க, ஒரு ஆடு. அந்த ஆடு ஆபிரகாமுடைய குமாரனை மீட்பதற்காக கர்த்தர் காண வைக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். சிக்கிக் கொண்டிருக்கிற ஆடு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆடு? ஆபிரகாமால் அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இதுதான் இயேசுவா வரும்ன்றது அவன் பார்த்தார். நம்ம எல்லாம் பார்க்கறதெல்லாம் சிக்கி கொண்ட ஆடு. அதை கொண்டு பலியிட்டு மீட்டு கொண்டார். சிக்கி கொண்ட ஆடு. கொஞ்ச நாளைக்கு பிறகு கர்த்தர் இந்த ஆட்டை சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. சிக்கிக் கொண்ட ஆடாய் பார்த்தோம், சிலுவையில் அறையப்பட்ட ஆடாய் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவர் சிக்கி கொண்ட ஆடை மட்டும் பிரசங்கம் பண்ணுவாரு, ஒருத்தர் சிலுவையில தொங்குற ஆடை மட்டும் பிரசங்கம் பண்ணுவாரு. ஒருத்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த ஆடு வெளிப்படுத்தின விசேஷத்துல அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டார். இதெல்லாம் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இந்த புத்தகத்தை வாங்கவும் உடைக்கவும் யார் அதிகாரம் என்றால் யாருமே இல்லை. அப்பொழுது அழாதே, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி முதல்ல எங்க இருந்துச்சுன்னா சிக்கி கொண்டிருந்தது. அது பிறகு எங்க இருக்குது? வெளிப்படுத்தின காலத்துல வர போறாரு. அப்பா உயர்த்த போறாரு பாருங்க. சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நீங்க எல்லாம் போய் கேட்பீங்கப்பா, நீதானே சிக்கன் இருந்தது, நீதானே சிலுவையில் அசட்டை பண்ண மாதிரி இருந்தது, உனக்கு யாருப்பா இந்த சிம்மாசனத்தை கொடுத்தாரு? இவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆட்டை பிரசங்கிக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்ட ஆட்டை பிரசங்கிக்கிறேன், அவர் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டை பிரசங்கிக்கிறார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, ஆண்டவர் உயர்த்தப்பட்ட ஆடு. அது சிக்கி கொண்ட ஆடு இல்லை. அப்படியே போனோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 அந்த சிம்மாசனத்தில் இருக்கிற ஆட்டை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து போனால் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த ஆடு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சிம்மாசனம் உட்கார போறாருப்பா, ஆள போறாருப்பா. நீங்க அடிச்சு கொண்டு இருக்கிறீங்களே, நீங்க அடிக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாரும் தான் ஆள போகிற கிறிஸ்தவர்களை மாற போகிறார்கள் என்று நீங்க எல்லாம் என்ன பற்றி பேசினா கவலை இல்லை. லேட்டா முடிக்கிறாரு. பிரிஸ்லா வந்துச்சம்மா, பேக் முதல்ல அப்பாட்ட கொடுத்துட்டியா? பார்த்தியா, 1.5 மணி நேரத்துக்கு பிறகு அவர்கிட்ட அப்பா கிட்ட பேக் வாங்குச்சு. வெரி குட். பாருங்க நீங்க எல்லாம் எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கவலைப்படுறேன் இல்லை. என்ன ரேகா மேடம் என்ன பண்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ சாப்பாடு போடுறாங்க. நான் கேளுங்க, குடியாத்தம் சர்ச்சில் நான் செக்ரட்டரி, ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அதில் ஏறி நான் அனௌன்ஸ் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்று மாலை நடைபெறும் எல்லாம் சொல்றேன். சொல்லும் பொழுது பார்த்தா அந்த ஒரு 3ஆவது ரோல ஒரு புது சிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது நம்ம சர்ச் மெம்பர் இல்லையே, இவங்களை பார்த்துணும் இன்னைக்கு முடிச்ச உடனே போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரமும் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நான் உடனே யோசித்தேன், எப்படின்னா இவங்களை பார்த்துடணும்னு ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்னாடியே கேட்டாண்ட போய் நின்ன உடனே அந்த அம்மா வந்தாங்க. சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சிஸ்டர் நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். நான் வந்திருக்கிறேன்ட்டு போயிடுச்சு அது கோபமா. அடுத்த வாரம் ஒருத்தர் வந்தார். செக்ரட்டரி யாருன்னார். நான் தான். முன்ன பின்ன தெரியாத ஒய்ஃபு கிட்ட போயிட்டு நீ யாரு என்னன்னு எப்படி பேசலாம் எங்க ஒய்ஃபு கிட்டன்னாரு. ஐயா, சர்ச்சுக்கு உட்கார்ந்தாங்க, நான் அவர்களை பார்த்தேன், இது யாருன்னு சொல்லி விசாரிக்கலாம் நான் விசாரிச்சேன், அதுல என்ன இருக்கு. டக்குன்னு மாறிட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க இதுவரையிலும் 20 இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறேன், எந்த நாயும் எங்களை சட்டை பண்ணதில்லை. சர்ச்சில் போவேன், ஆனா நீங்க முதல் வாரத்திலேயே பின்பற்றி எங்க வைஃபை பண்ணீங்க ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா அப்படி என்று சொல்லி நம்மோடு பழக்கம் வைத்து, அவர் ஒருவர் தான் நல்ல சம்பாதனையில இருந்த சூப்பரண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஊழியம் பண்றதை பார்த்துட்டு அதுவரையிலும் நானும் என் மனைவி சம்பாதனையிலேயே பண்ணி கொண்டிருப்போம்.
7,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணும். இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் உருவாயிருக்கிறது தெரியுமா அந்த ரூபாய்க்கு? அவர் சொன்னார், அண்ணே எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, நீங்க ஒரு ஊழியம் பண்ணுங்க, அவங்க ஒன்று பண்ணட்டும், நான் ஒன்று பண்றேன், நான் காசு கொடுத்து ஒவ்வொரு மாசம் கூட்டத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்றேன். ஏங்க அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, வேற ஏதாவது செய்யுங்க. இல்ல இல்ல, அரிசி வாங்கி கொடுத்து சோறு போட்டாதான் நாளைக்கு பரலோகத்துல துண்ணுட்டு கூட ரட்சிக்கப்படாத நீ மனம் திரும்பாது போனியடான்னு ஆண்டவர் கேட்கணுமா? பார்த்தீங்களா பெரியமான? வேற எதுனாலும் பரவாயில்ல, சோத்தை போட்டு சத்தியத்தை சொல்லு, அவன் கேட்கலன்னா பதில் அவன் மாட்டிக்கிட்டோன்னு கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. அவருடைய 2 பிள்ளைகள் இன்னைக்கு ராணிப்பேட்டில் இருக்காங்க. 2 பிள்ளைகள் PhD படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேன், 2 பேரும் பெரிய ஊழியக்காரியா இருக்கிறார்கள், திருமணம் கூட வேண்டாமே. ஆப்பிரிக்காவில் கொடுமையான காடுகள் மத்தியில ஊழியம் பண்றாங்க. ஒரு மகள் இந்திய தேசத்தினுடைய பெரிய ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக இருந்து ஊழியம் பண்றாங்க. 2 பேரும் திருமணமே பண்ணல. அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை விசாரிச்சு, திரியேக ஊழியம் சிக்கிக்கொண்ட ஆடை பார்த்து விட்டு சும்மாவே போய் நிற்பியா? அவரை தான் கொண்டு சிலுவையில் அறைந்து அவலட்சணமாய் தொங்க வைத்ததையும் பார்த்து விட்டு அசட்டை பண்ணி போய் கொண்டிருப்பாயா? ஒரு நாள் அவரை சிம்மாசனத்தில் உயர்த்தி வைக்கப்பட. அதுதானே இப்படி ஒருவேளை ஆரோனையாவை இன்றைக்கு சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டு கற்று அவருடைய ஊழியத்தை உயர்த்தி இருக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மனிதனை? யாரையுமே அசட்டை பண்ணக்கூடாது. நான் ஒருத்தரையுமே அசட்டை பண்ண விரும்பல. வாமா, இன்னைக்கு சொன்ன இந்த அம்மா தான் பிரசங்கம் பண்ண போகுது, சீக்கிரம் வா பாருங்க. இது எப்படி ப்ரீச் பண்ணலாம்? இது BA லிட்ரேச்சர் படிச்சிருது, இப்போ MSW படிக்குது, வருங்காலத்தில் பிஷப் அம்மாவ போகுது, ஐருக்கு படிக்க வைக்க போறாங்க. சமீபத்தில் இதுக்கு அவங்க அப்பா என் ஊழியத்தில் கோச்சிக்கிட்டார். கோச்சிட்டு போன உடனே அன்னைக்கு பார்த்து இதுக்கு பாம்பு கடிச்சு போச்சு. கடிச்ச உடனே போன் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ விட்ட சாபம் என் பொண்ணை பாம்பு கடிச்சது. அதோடு நிறுத்திட்டாரு. திரியேக ஊழியம்னா என்ன தெரியுமா? நான் போய் பார்த்தேன், ஒண்ணுமே பண்ணல இதுக்கு. அதுவும் எப்படி கடிச்சது? பாம்பு கடிச்சு உதறி கூட போவாத கையில புடிங்கி போட்டுட்டு போன பாம்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிடும்னு சொல்லி பார்த்தா நாங்க ஓடணும் அந்த ராத்திரி 2 மணிக்கு. ஒண்ணுமே இல்லை, உட்காந்துக்குது. என்னம்மா? ஒண்ணுமே இல்லை. இப்ப அவர் திரியேக ஊழியம் பண்றவரா இருந்தா என்ன பேசி இருக்கணுமான்னா, அம்மு நீ சாபம் விட்டியே என் பொண்ணுக்கு பாம்பு கடிச்சத, ஒன்னும் பண்ணல தெரியுமாடான்னு இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் தாண்டல பாத்தீங்களா? அவரு முதல் ஸ்டேஜோடு நிறுத்திட்டார். இதுதான் இயேசு பதில். ஏன்னா அவர் ECIல வர்ஷிப்பரு, இயேசு பதில வர்ஷிப்பரு, இப்ப திரியேகத்துல வர்ஷிப்பரு. என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, என் மகளை பாம்பு கடிக்க வச்சா ஜெயிச்சிடுவேனா? என் ஊழியம் சும்மா விட்டுருமா? பாம்பு ஒண்ணும் பண்ண தெரியுமான்னு சொல்லியிருந்தா அப்ப அதுக்கு பேர் தான் என்ன ஊழியம் சொல்லுங்களேன்? திரியேகன் வல்லமை ஊழியம். அவர் சேலஞ்சே பண்ணல. அடுத்த செகண்ட் ஸ்டேஜ்ல நின்றுட்டார். என்னையா பாம்பு கடிச்சு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க தான் இதை திட்டினீங்களாம் பாம்பு கட்சி. சரியோ, பவுல் கூட போனாரியா அந்த இடத்துல குளிர் காயத்துக்கு விறகு போட்டாங்கய்யா, பாம்பு கையில பிடிச்சதையா, எல்லாரும் டே கொலைக்காரன் அப்படின்னாங்கடா. அவன் உதறி போட்டு அமைதியா இருந்த உடனே டே இவ கடவுளுடைய பிள்ளையான்னு சொன்னான் இல்லையா? அடுத்த ஸ்டேஜுக்கு தாண்டுங்க ஐயா, அடுத்த ஸ்டேஜுக்கு தாண்டுங்க. வயதாகி கொண்டே போகிறது எனக்கு. நீங்க வந்த பொழுது எனக்கு 35 வயசுல நான் நீங்க ஊழியத்தை தொடங்கினேன். இப்ப எனக்கு 67 வயது. கர்த்தர் இன்னும் எத்தனை காலத்துக்கு ஓட வைப்பாரோ தெரியாது. உயிருள்ள வரை அவருக்காக ஊழியம் பண்ணணும். எனக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. பிள்ளைகள் பாட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு லீவு, 15 நாள் லீவு. 15 நாள் லீவுல பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க. இல்லம்மா இன்னைக்கும் ஊழியருக்கு வந்துட்டேன். பாஸ்கரையா ஊட்டினா பேரம் விடவே மாட்டானே சொல்றாரா இல்லைங்களா சிஸ்டர்? ஊழியக்காரி இவரை நம்பி 200-300 ஊழியக்கார் இருக்கிறாங்க. இப்பவே பேசிட்டாங்க. கேஜப்ல நவம்பர் மாதம் ஐயா துணி கொடுக்கணும், இன்னைக்கே பேசிட்டாங்க. அந்த 300 ஊழியக்காரு. அது மட்டும் இல்ல, ஒருவருக்கு காலில் ஐயா அந்த கால் பூரா புழு ஒழுகுது ஐயா. யாருமே இல்லையா அவருக்கு? காலில் புழு அப்படியே லெப்பர்சி ஜாஸ்தி ஆயிட்டு. அதை ஒரு பாஸ்டர் கொண்டு போய் டெய்லி 700 ரூபாய் ஆகுதும் அதுக்கு ட்ரெஸ்ஸிங். நான் கூட கொஞ்சம் பணம் பாமிச்சேன். ஐயா உடனே சொன்ன உடனே அனுப்புறேன்னாராம். பாருங்களேன், யாரு என் காரியமாய்ப்பாவ?
சிலுவையில் அறையப்பட்டவரை பார்த்த பிறகு கூட மனம் மாறாமல் நாம் இன்னும் இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருவாரே கர்த்தரே. அது இப்படி புதைக்கப்பட்ட சிக்கிக்கொண்ட ஆடையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள். ஆண்டவர் இன்னும் உட்காரல. அவர் நினைச்சிட்டாங்க இது ஆடு, மாட்டிக்கின ஆடு, ஒன்றும் பண்ணாது இல்ல, இது ஒன்றும் பண்ணாது ஆடு, இது சிலுவையில் அறையப்பட்டது ஒன்றும் பண்ணாது. நான் மகாபலிபுரத்துக்கு போயிருந்தேன், கோல்டன் பீச், 2000 பேர்கள். அந்த கோல்டன் பீச் மொத்தமே விலை பேசிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீயா ஒரே ஆள், ஒரே கிறிஸ்டியன், சாமுவேல் என்றவர், பாஸ்கரையா மாதிரி அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். மொத்தமே அந்த கோல்டன் டெம்பிள் என்னவோ ஃபீஸ் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் மொத்தமே ஒரே ஆள் கட்டிட்டாங்கய்யா. சாமுவேல் என்றவர் கட்டிட்டார். எபினேசர் சாமுவேல். என்ன பேசுறது கூப்பிட்டுறாங்க. எங்க பாரு நம்ம ஆளுங்க ராட்டினத்துல சுத்துறாங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, எல்லாமே ஃப்ரீ தான். மொத்த பில்லுமே ஒரே ஆள் கட்டிக்கிறார். எவ்வளவு பெரிய தொழிலதிபர் பாருங்க அவரு. அந்த இடத்துல என்ன பேசுறதுக்காக கொண்டு போனாங்க. பாதி பேர் இண்டஸ், பாதி பேர் தமிழ். என்ன பேசுறதுன்னு தெரியல. மேடையில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜின்னாங்க, பிராமின். எனக்கு இவர் என்னடா, நானே கட்டடிச்சுட்டு போய்க்கிறேன் ஆபீஸை, எப்படிடா பேசுது இவர் எதிரில்லைன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். போய் மேடையில் ஏறுறேன். ஆண்டவருடைய வருகையை பற்றி எப்படிடா பேசுறது அப்படின்னு இருந்தா பேசினா என்ன நினைச்சுக்குவாங்களோன்னு பயந்துட்டு போறேன். திரியேக ஊழியம் எப்படி வேலை செய்யுது. எங்கோ இருந்து ஒருவர் வந்தாருப்பா, நாகர்கோயில்கார். மாலையை போட்டுட்டு ஆங்கிலத்தில் பொழந்து கட்டினாரு. I heard Daniel, you are an engineer, you will speak well. நீங்க ஒரு இன்ஜினியர், நீங்க நல்லா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு பெரிய காரணம் நீங்க விடுவிக்கணும். என்ன விடுவிக்கணும்? இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசு வராரு 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 வராருன்னே ஏமாத்தினுக்கிறானே, அதை பற்றி பேச முடியுமான்னு கேட்டார். வெயிடா புல்லு, பாத்தீங்களா, நான் தான் என்ன பேசணும்னு நினைச்சுனுக்கிறேன். செகண்ட் கமிங்க. அவர் பேசுவாரா, இவர் கேட்கிறாரு. உடனே சொன்னேன், பொய்யெல்லாம் பேசுவோம் ஊழியக்காரங்க, நீங்க மெய் தான் பேசுவோன்னு இல்லை, அதனால சும்மா அடிச்சேன். நான் நல்ல மகிழ்ச்சியான செய்தி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆவியானவர் இவர் மூலமா என்ன செகண்ட் கமிங்கை பற்றி பேச வச்சாருனால யாரும் வருத்தப்படாதீங்கன்னுட்டு செகண்ட் கமிங்கை பற்றி பேசணும். போலந்து கட்டிட்டேன். வரப்படாரு ராஜா வராரு. அவர் சிக்கி கொண்ட ஆடு இல்லை, சிலுவையில் இருக்கிற ஆடு இல்லை, சிம்மாசனத்தில் உட்கார போற ஆடு வராரு. வந்துட்டா நீங்க தாங்க மாட்டீங்களேன்னு லேட் பண்றாருன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு உக்காந்த உடனே இந்த ஜட்ஜிக்கிறாரு, ஏங்க என்ன இவ்வளோ தைரியமா பேசுனீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க முழு நேரம் இதுதான் வேலையானார். அங்க போய் சொல்ல முடியல, டக்குன்னு மறந்துட்டேன். இல்ல சார், நான் கவர்மெண்ட்ல இன்ஜினியர். கவர்மெண்ட் இன்ஜினியரா? கவர்மெண்ட் இன்ஜினியர் இருந்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க. அமைதி ஆயிட்டேன். நைஸா அவர்கிட்ட பேசணுமே, அதனால சார் நீங்க பிராமின் தானே என்ன. அந்த ஆளு அதை விட அவன் கதையை ஆரம்பிச்சான். என்ன, நான் பிராமின் தான், எனக்கு ஒரே மகன் இருந்துச்சு, அது டாக்டர் MD படிச்சது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், போய் நம்ம அந்த ஜாதியில சேர்ந்துட்டு நமக்கு யாரும் மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு. கர்த்தர் பாப்பாருன்னு. சரியா 15 நாள்ல ஒரு கார் வந்தது, டெல்லி ஹை கமிஷனர்ன்னு சொன்னாரு. என் மகன் MD சார், என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், கர்த்தருக்குள்ள இருக்கிறான், உங்க மகளை கரெக்டா காமிச்சிருக்கான் சார், கூட படிக்கல, கர்த்தர் இந்த மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க சார், உங்களுக்கு இஷ்டமா இருந்தா கொடுங்க சார். இதை கேட்ட உடனே அவர் சொன்னது, கை தட்டினாராம். ராஜேஸ்வரி இங்க வாடினாராம். வைஃப மேல பால்கனியில உட்கார்ந்து இருக்காங்க இவங்க. அவங்க வந்தாங்களாம். வந்த உடனே தொட்டியில தண்ணி இருக்குதா பாருன்னாங்களாம். தொட்டி தண்ணி காலையிலேயே ஏத்துட்டுமேன்றான். அது அட பாருன்னாராம். எதுக்குன்னு கேட்டா, கர்த்தர் நம்முடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாருன்னு 2 பேருமே இறங்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கினாங்களாம். யாரு பாஸ்டர் கிட்ட எல்லாம் கூட போடல, உடனே எடுத்துக்கிட்டாராம். கடவுள் கிரியை செய்கிறது. இப்ப நான் சொன்னேன், ரொம்ப மரியாதையை தூரம் உட்காந்துல சேரை இழுத்து போட்டுன்னு இப்ப சொன்னேன், முதலே சொல்லி தொலைக்கூடாதா சரித்தாங்க. ஜட்ஜி மறந்தாச்சுப்பா. பாத்தீங்களா, திரியேக வல்லமை எப்படி ஆச்சுப்பா. முதல்ல பயந்துகிட்டு சொல்ல, அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்ல, இப்ப அவர் கிட்ட போயிட்டு முதல்லயே சொல்லக்கூடாதா என்கிற அளவுக்கு. ஏனென்றால் ஆள போகிறவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது சிக்கி கொண்ட ஆடு, அது சிலுவையில் அறையப்பட்ட ஆடா ஏசையா பார்த்தா, நாம் அதை சிம்மாசனம் உட்கார போற ஆடா பார்க்கணும். கையில தட்டுங்க.
முதலாவது தேவன் அன்பு கூர்ந்தார், குமாரன் வெளிப்படுத்தினார், ஆவியானவர் அதை ஊற்றினார். இரண்டாவது ஆவியானவர் அசைவாடினார், இயேசுவானவர் அனுப்பினார், அந்த ஆவி உங்கள் மேல் அமர்ந்தது. மூன்றாவதாக சிக்கிக் கொண்டிருந்த ஆடு, சிலுவையில் அறையப்பட்ட ஆடு. அடுத்து பிரியமானவர்களே பாருங்க, வேதத்திலே முக்கியமானது ரத்தம். எகிப்தனை கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்களை கேட்டால் இந்த ரத்தம் எங்களை விடுவித்தது என்று சொல்வார்கள். யாத்ராகம் 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த வீட்டுனால பாரு, நல்ல வேளை ரத்தம் தடவனதுனாலதான் நாங்கெல்லாம் தச்சோம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? டேவிட் அண்ணன் சொல்லுங்க, அந்த ரத்தத்தை நாங்க தடவந்தனாலதான் தச்சோம் எங்க வீட்டுல. சங்கார தூதம் போகும்போது இந்த ரத்தம் தான் எங்களை விடுவிச்சது, அந்த ரத்தம் எங்களை விடுவித்தது. The blood has delivered us, blood has delivered us. அப்படியே கொஞ்சம் வந்தா, அது அப்படியே கொஞ்சம் அந்த ரத்தம் அப்படியே வந்தா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த ரத்தத்தினால் நாம் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டோம். முதல்ல விடுவிக்கப்பட்ட ரத்தம், விலைக்கு வாங்கின ரத்தம். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்கள் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:20 அழகாய் சொல்லுகிறது பாருங்க. 1 Corinthians 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். நீங்க எல்லாம் யாருங்க பிரதர் கிரயத்துக்கு? எதை கொடுத்து கிரயத்துக்கு வாங்கினார்? கர்த்தர் ரத்தத்தை கொடுத்து. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது அந்த ரத்தம் அவர்களை விடுவித்தது அடிமைத்தனத்திலிருந்து. இப்பொழுது கர்த்தர் இந்த வேளை அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் ரத்தத்தை கொடுத்து 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 விலைக்கு வாங்கினார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள், விலைக்கு வாங்கினவர்கள். ரத்தத்தை எந்த கோணத்தில் பார்க்கிறோம்? லெனின், நீங்க உங்களை விடுவித்த ரத்தம் உங்களை விலைக்கிரயமாய் வாங்க. இனி நான் அவருடையவன். இதை சும்மா சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒரு பாஸ்டர் செத்துட்டார், திண்டிவன் ரூபன் சாமூர்த்தி என்ற ஐயரு. நம்ம ஐயர்மாருங்களாம் நல்ல ஆழமான கருத்துக்களை சொல்லுவாங்க, உங்களாலேயே சொல்லாத விட்டாங்க. நேரம் ஆச்சு ஐயரே, நேரம் ஆச்சுன்னு உடனே அவங்க ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அது ரூபன் சாந்தமூர்த்தி சின்ன வயசுல ஒரு எங்க ஊர்ல வந்து சொன்ன கதை இன்னும் எனக்கு தான். ஒரு பையன் சின்ன கப்பலை செய்தானா, அந்த கப்பலை செய்து டெய்லி தண்ணியெல்லாம் விடுறது, மழை வந்தா விடுறது, எடுத்து வச்சுக்கிறது. ஒரு நாள் மழை ஜாஸ்தி வந்தது, அது தொலைஞ்சு போச்சு. அது தொலைஞ்சு போச்சு மழையில போய். 2 வருஷத்துக்கு பிறகு அவனும் அவங்க அப்பாவும் கடத்தருக்கு போயிருக்காங்க ஒரு பெரிய டவுன்ல. அங்க ஒரு கப்பல் இந்த மாதிரி, டேடி நான் தொலைச்சிட்டேன், ஒரு கப்பல் இதே மாதிரி வாங்கிடலாம். வாங்கிக்கிட்டா தம்பினாரு. கபோர்ட்ல இருந்து எடுத்தாங்க. எவ்வளவு விலை? 400 ரூபாய். வாங்கி கையில வச்சு இப்படி பார்த்தா கீழே கோபால்னு இருக்குது. டேடி துட்டு கொடுக்காதீங்க, இது நம்ம கப்பல், இவன் எடுத்துட்டு வந்து வச்சுன்னுக்கிறான், அன்னைக்கு நம்ம விட்டோமே, பாருங்க என் பேரு. வேற கடையில போனான், கடைக்காரன் கேட்டான், இட்ஸ் மை ஷிப்யா. எப்படி தம்பி சொல்ற? என் பேரு இருக்குது பாரு கீழே, எந்த தான், வா டேடி போலாம். டேய், அது உண்டா இருக்கலாம், நீ தொலைஞ்சிட்டல, இப்ப அது எந்து, அது விலை போட்டிருக்கல 4000 என்ன, அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போப்பா 400 ரூபாய். அவன் சின்ன பையனுக்கு விளங்காது. டேடி நம்ம ஷிப்பு டேடி, துட்டு கொடுக்காதீங்க. இல்லப்பா கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்கப்பா. வாங்கின உடனே கையில வச்சுட்டு இப்ப சொல்றான், நீ எனக்கு 2 விதத்துல சொந்தக்கார ஆயிட்ட. ஒன்று, முதலாவது நான் அதை செய்தேன், நான் நீ தொலைந்து போனா, இப்போ நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், நீ இப்போது எனக்கு மீண்டும் சொந்தம், இனிமேல் நான் பத்திரமா வச்சுக்குவேன் டேடி. அவரு மழை தண்ணி வந்தோடனே விட்டு விளையாடுனா கயிறு கட்டி விட்டானா. அதுக்கு ஏன் பண்ணா, இது எங்கன்னா ஆட்சின்னு போயிடுமே. பார்த்தீங்களா, இதாயா ரத்தம் என்கிற விலைக்கரையத்தில் வாங்கிவிட்டு நீங்கள் தொலையாதபடி கட்டி கட்டி விடுறாரு. அதனாலதான் ஜேம்ஸ் எங்க இருக்காரா, போயிட்டாரா? வெரி குட், இப்படிதான் வாங்கல. வெரி குட். எதுக்கு இப்ப நாங்க இயேசு பதில் எல்லார் பேரையும் சொல்லணும் இருக்கு தெரியுங்களான்னா, இதுக்கு தான். ஆமா, இது இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரே நாள் ஒரு அரை நாள் இல்லைன்னா ஆள் எங்கேயோ போயிடுறாங்க.
அதுதான் பிடிச்சி இழுக்கிறது. எப்ப பாரு கட்டி 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 இழு. வந்த உடனே கேட்கறது ஒருத்தர், எங்க பார்க்கிறேன் எங்க பார்க்கிறேன் எங்க பார்க்கிறேன். இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறீங்களா? சக்கரபாணி ஐயா போகும்போதே சொல்றாரு, இவருன்னு கட்டின பொண்டாட்டி மாதிரி என்ன விசாரிச்சுக்கிறாரு. சொன்ன கவலைப்படுறது இல்லை. நான் வந்த உடனே சார்லஸை கேட்டேன், எங்கப்பா லேட்டுன்னு. ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்றாரு. என்ன நீங்க விலைக்கரைமாய். சரி, இப்போ முதல்ல இந்த ரத்தம் உங்களை விடுவித்த ரத்தம், அது விலைக்கரைமாயவே வாங்கிவிட்ட ரத்தம், விலைக்கரைமாய். இப்போ சும்மா இருக்குமா அந்த ரத்தம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை கைத்தட்டுங்க பெரியமானவர்களே. இந்த ரத்தம் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றிவிட்டது. The blood has made you special people. It delivered you. அது உங்களை விடுவித்தது. It purchased. அது உங்களை விலைக்கரையமாய் வாங்கினது. இப்பொழுது அது உங்களை விசேஷித்தமாய் மாற்றினது. ஒருவேளை ஐயா அவர்கள் ஊழியத்தில் இப்ப விசேஷித்த ஸ்டேஜுக்கு போறார். முதல்ல எப்படி இருந்தாரு? ஊழியர், உடன் ஊழியர், இப்ப முதன்மை ஊழியர். ஸ்பெஷல் டெலிகேஷன். அது இவர் தான் சொல்லுவார் எனக்கு, அகஸ்டின் அண்ணான்னு, நான் எப்படியோ இருந்தேன், உங்க ஊழியத்துக்கு ஒரு பாடு முகவரி கிடைத்தது. விசேஷித்தவர்கள். யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் நாட். அண்ணன் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? எப்படி இருப்பீங்க? குச்சி வச்சுன்னு இப்படி போவீங்க, ஒரே ஜனங்களை மிரட்டிட்டு சோறை போட்டு எடுக்க முடியாது. அவைகளெல்லாம் வீணாவாய் போனது இல்லை. விசேஷித்தவர்களை நம்மை மாற்றிருக்கிறார். யூ ஆர் ஸ்பெஷல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். த பிளட் ஹஸ் பர்ச்சேஸ்ட் யூ. அதனாலதான் நீங்க டிவியில பாருங்க, ராணி அம்மாவை அடக்கம் பண்ண போறாங்க. உலகமே அவருடைய கையின் கீழே இருந்தது. கோகினூர் வைரம் இருந்தது, எல்லாம் மேல வச்சிருந்தாங்க. பாஸ்டர் சொன்னார், நல்லா கேளுங்க லெனின் என்பதை கேளுங்க, பிராங்க்லின் கேளுங்க, டேவிட் என்ன பாஸ்டர் சொன்னார், now we are going to bring down the body of Elizabeth, Queen Elizabeth to the earth. நாம் எலிசபெத்தினுடைய இந்த சரீரத்தை நாம் இந்த பூமியில் இறக்க போகிறோம். and all the identification should be removed. அவர்கள் ராணி என்பதற்கான அடையாளங்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும்னு சொன்னார். பாத்தீங்களா? இங்க கூட கயிற்றான், சுடுகாட்டுல போனா இத்த கயிட்டு அத்தை கயிட்டு, அது எதுக்குடா கயிற்றான்னு சொல்ல அந்த பாஸ்டர் சொன்னார். and she is going back to the Lord not as a queen but as an ordinary sister. அவர்கள் திரும்ப போகிறார்கள், ராணியாய் அல்ல, சாதாரணமாய் போகிறார். so the crown has been taken. அந்த கிரீடம் எடுத்து வைக்கப்பட்டது, செங்கோல் எடுத்து வைக்கப்பட்டது, அவருடைய ஆபரணங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போ சொன்னாரு, எல்லாம் கவனிங்க, இதை உணர்ந்துக்கணும் நாம எல்லாம். now sister Elizabeth is going to be brought down to the earth. அதோட போயிடுச்சுங்க குயின் எலிசபெத்ன்ற முகவரி. இன்னைக்கு நான் கூட ரொம்ப நாளா சொல்றேன், இந்த நீங்க இனிமேல் நோட்டீஸ் போறவங்களும் சொல்லுங்க, இது என்ன நமக்கு பட்டம் வெங்காயம், சகோதரர், டாக்டர், இனிமேல் வெறும் ஜிஎஸ் டேனியல் போடுங்க. அப்போதான் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பாடுறா முகவரி கூட கட்டிட்டாங்கடா இவனுக்கு, கொஞ்சம் குஷி ஆகட்டுமே. ஆமா, why should you know? Sister Elizabeth is going to be brought down to the earth. நாங்க ஒரு எலிசபெத், குயின் எலிசபெத் இல்ல, சகோதரி எலிசபெத். என்னங்க ஒரு வெண்டக்கா, ஒண்ணுமே இல்லை நமக்கு, ஒண்ணுமே இல்லைங்க. சொத்துக்குத்தெல்லாம் டாக்டர் ராஜசேகர் பரவாயில்ல, கனடி பிரதர் பரவாயில்ல, பாஸ்கரையா பெரிய டாப்ல இருக்காரு, நான்லாம் ஒண்ணுமே இல்லை பரதேஷ். நல்லா சொன்னார். ஒரே பாஸ்டர் தான், நேர்மையான பாஸ்டர். சேலத்துல போய் இறங்கினேன் நானும் சுபாஷும். ஒரு ஜனங்கள்லாம் பிரைஸ்லாடையா. அந்த பாஸ்டர் கோவம் வந்துருச்சு. அவர் சொன்னாரு, என்ன பெருசா இவரை போய் எல்லாம் பெருசா நினைச்சுன்னுறீங்க, அந்த ஆளுக்கு வீடு கூட இல்லை தெரியுமா, எனக்காவது வீடுக்குதுன்னார் பாஸ்டர். நேராவே சொல்லிட்டார் பாருங்க, அவருக்கு வீடு கூட இல்லை, எனக்கு வீடு இருக்கு. அவர் இது காரு நினைச்சுக்கிறீங்களா, நானே மேலே, நான் நல்ல கார் வச்சுனுக்கிறேன், அவர் யாரோ கொடுத்துட்டு போனது வச்சுருக்க, அவரு தெரியல. நான் எழுந்துட்டு சொன்னேன், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, ஒன்னு சொல்ல மறந்துட்டார் பாஸ்டர். என்ன ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, போட்டுனுக்கிற துணி கூட எழுந்தில்ல என்ன. ஆமா பெரியம்மா, இட்ஸ் நாட் மைன், அது கூட யாரோ தான் கொடுத்தாங்க. என்ன ஒண்ணுமே இல்லை உலகத்துல. பாருங்களேன், அந்த ரத்தம் என்னை விடுவித்தது, அந்த ரத்தம் என்னை விலைக்கு வாங்கி விட்டது, அந்த ரத்தம் என்னை விலைக்கு வாங்கி விட்டு என்ன சும்மா மண்ணாங்கட்டியா வைக்கிறதுக்கு இல்லப்பா, என்ன விசேஷத்தவனாய் மாற்றுவதற்கு. டு மேக் மீ ஸ்பெஷல் மேன். நீங்க உங்களை சாதாரண போய் நீங்க எங்க முக்குளத்தூர்ல
இருக்கிற பிரிசில்லாவுக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு என்ன இருக்கு? அப்ப பிரிசில்லாவை நினைச்சு நான் ஜெபம் பண்றேன்னு வச்சுங்க, மோசஸ் நினைச்சு ஜெபம் பண்றேன்னு வச்சுங்க, அவங்க மக கேஜப்ல படிக்குது அதை நினைச்சு ஜெபம் பண்றேன்னு வச்சுங்க, அப்போ அந்த அம்மா ஸ்பெஷலா இல்லையா? சொல்லுங்க, சொல்லுங்களேன், ஸ்பெஷலா இல்லையா? ஸ்பெஷல். ராஜேந்திர யோனுக்கு ஜெபம் பண்றேன், she is special. When I pray for you all, உங்களை எல்லாருக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்க எல்லாம் ஸ்பெஷலா வரீங்க. கர்த்தர் சொன்னார், உங்களை என் உள்ளங்கைகளில். நீங்க நானும் உணரல. அண்ணன் தான் 2 கண்ணை இழந்த பிறகு 2 கிட்னி இழந்த பிறகு அருமையா பாடிட்டார். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்து திரியேகத்துல வார்த்தை. இது வார்த்தை. முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இது தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், உண்டாயிற்று. இது உரைக்கப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க, எப்படிப்பட்ட வார்த்தை? சொல்லுங்க, எப்படிப்பட்ட வார்த்தை? உரைக்கப்பட்ட வார்த்தை. அப்படிலாம் கடவுள் வார்த்தையை உரைச்சிட்டு இருக்கிறார், பல வழியாய் உரைக்கிறார். அந்த நாட்களிலே இவ்வளவு வசதி இல்லை. பார்த்தீங்களா, எந்த சும்மா ஒரு எதனா போட்டா, இப்ப கூட பார்த்தேன், என்னன்னா வேலை காமிக்கிறாங்க தெரியுங்களா? எனக்கு ஒரு ஊழியரை பற்றி நல்லா தெரியும், அவர் வாய்ஸ் நல்லா தெரியும். என்ன மாதிரி தான் பாடுவாரு, நல்லா பாட மாட்டாரு, என்ன மாதிரி தான் பாடுவார். ஆனா இவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, அதுல பார்த்தா மைக்கு கரெக்டா எல்லாம் போடுறாங்க, பாடுறப்ப ஒரு மைக்கு வைக்கிறாரு, வாய்ஸே எஸ்பி வாய்ஸ் வருது. என்ன என் வாய்ஸ் தானே இருந்தது, இவருக்கு எப்படிடா எஸ்பி வாய்ஸ் வந்துருச்சு? திருப்பி லூயாகலான்றாரு. அவங்க பாடும் போது கரெக்டா இன்டர்லோடு போட்ட உடனே இவர் வைக்கிறாரு. எனக்கு இருப்பு தாங்கல, போன் பண்ணி கேட்டேன், என்னவா ஏனோக்கு இதுன்னா, அது கூட கண்டுபிடிச்சிக்கிறீங்களா அங்கிள்? அவரது இல்லை, அது வாய்ஸ் வேற, அதை சும்மா நடிக்க சொன்ன நான் தான். ஆடா பாவீங்களா, பாத்தீங்களா என்ன அளவுக்கு எல்லாம் இப்ப டெக்னிக் இருக்குது பாத்தீங்களா? எனக்கே சசி பாஸ்டர் வயிறறிஞ்சு போச்சு. என்ன மாதிரி பாடி இந்த ஆளு எப்படிறா இந்த வாய்ஸ் வந்துச்சு அவருக்கு? குஷி கரெக்டாங்க. அதுல அது பாடலாமா, தொடங்குறப்போ ஓ ஆன்றாரு, வாய்ஸ் வருது. உரைக்கப்பட்ட, அப்பெல்லாம் உரைக்கப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட. ஏசி 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட இந்த வசனத்தை பாருங்க சீக்கிரம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமே, உரைக்கிற சத்திரம், உரைக்கப்பட்ட வார்த்தை. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை கொஞ்சம் அப்படியே வந்ததா, உருவாக்குற வார்த்தையாய் மாறி போனது. எப்படி ஆயிடுச்சு? லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, உன்னிடத்துல ஒரு குழந்தை பிறக்கும், இயேசு உருவாகும். எப்படி ஆகும்? புருஷனை அறியனே சொல்லிட்டு 38ஆம் வசனத்துல, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தை உரைக்கிறவர்கள் ஒருவே, அது உருவாக்கி கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி அந்த வார்த்தை உரைக்கும்? நம்ம இங்க பேசுறோம், இது உருவாகினே இருக்கும், இது உள்வாங்கி கொண்டே இருக்கும். யாருக்கு தெரியும் லெனின் ஆவார்? யாருக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஆத்மக்குரல் எல்லாம் நம்ம பிராங்க்லின் கையில இருக்கும், அவரெல்லாம் கர்த்தருக்குள்ள இப்படி எல்லாம் ஜனங்களை நடத்துறாருன்னு யாருக்கு தெரியும்? தேவிடனே யோசித்திருக்க மாட்டார், இப்படி எல்லாம் பிள்ளை பிறக்கும், இப்படி எல்லாம் நம்மளை நடத்தோன்னு. we have been speaking the word, but it was making the people. உரைக்கப்பட்ட வார்த்தை உருவான. அல்ல அருணையா சொல்வார் சில பேருக்கு அட்வைஸ், ஐயாவோட சேர்ந்து இருக்கிறப்பா சேர்ந்துக்க, நல்லா அவர்கிட்ட வார்த்தையை கத்துக்க. உரைக்கிற வார்த்தை, உருவாக்கி கொண்டே இருக்கிற வார்த்தை. நான் போயிட்டு கோயத்துல போய் இறங்குறேன், அங்க ஒரு தம்பி வராரு. நான் இந்த மாதிரி டேனியல், முத்தையா அவங்களுடைய மகன். பாப்பா பாப்பா அப்படின்னா, அங்கிள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்க வார்த்தை எல்லாம். நான் என்னைக்குன்னா உங்க பக்கத்துல உட்காந்து பேசுவேனான்னு யோசித்தேன், இன்னைக்கு நான் வந்தேன். பாத்தீங்களா, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசுவாய் மாறின உடைய உலாவுகிற வார்த்தையாய் மாறி போச்சு. எங்க பாரு உலாவுறாரு அவரு, அவர் வாயிலிருந்து வார்த்தை, கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்படனே இருக்குது. நீங்க எல்லாம் வார்த்தைகளையா, வார்த்தைகளை சுமக்கிறவர்கள். சரி, இந்த ஊழியம் நான் செய்யறேன்பா, வார்த்தையை உரைச்சுன்னு இருக்கிறேன், உலாவிக்கொண்டே இருக்கிறேன், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். போதுமா? 3வது ஒண்ணு இருக்கணுமே, 3வது ஒண்ணு இருக்கணும்ல. அது என்னவென்றால், அதே வார்த்தை தான் உயிர் பெறச் செய்கிற வார்த்தையாய் மாறிவிட்டது. கை தட்டுங்க. எப்படி? செத்து போயிருக்கிறவங்களெல்லாம் உயிர் பெறச் செய்யும்படியான வார்த்தை. நீங்க பாட்டு அடங்கிடும், மியூசிக் அடங்கிடுது, ஆராதனை அடங்கிடுது, காணிக்கை அடங்கிடுது, எல்லாம் அடங்கிடுது. அப்புறம் வார்த்தை
வார்த்தை ஒரு மனிதனை உயிர் பெறுது. எப்படி உயிர் பெறுது? எசேக்கியா 37 அதிகாரம் 5 வசனத்துல சொன்னாரு, உயிரற்று கிடக்கிற எலும்புகளை பார்த்து பேசு, அவைகளுக்குள்ளே உயிர் வரும். அந்த திரியேக வல்லமையின் ஊழியம் உரைக்கப்பட்ட வார்த்தையாய் மட்டுமல்ல, உலாவிக் கொண்டிருக்கிற வார்த்தையாய் மட்டுமல்ல, உருவிகாய் கொண்டிருக்கிற வார்த்தையாய் மட்டுமல்ல, உயிர் பெறச்சு. அநேக செத்து போனவங்களெல்லாம் உயிர் பெற செய்யணும். எனக்கு டேஸ்டே இல்லைங்க வார்த்தை மேல, எனக்கு வார்த்தையே பிடிக்கல அப்படின்னா நீங்க என்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாரு. அந்த வார்த்தைகள் உயிர் பெற செய்யும். ஒரு மனுஷர்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படியே அவனை அப்படியே உயிர் பெற செய்யும். அதனாலதான் யோவான் 11 அதிகாரம் 43 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா. ஆண்டவர் இப்ப வார்த்தை எப்படி செயல்படுது பாத்தீங்களா? உயிர் பெற செய்கிற வார்த்தை. அன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒரு சேனையாய் மாற்றின. நம்ம அது திரியேகரின் ஊழியம் என்றது வெறும் வார்த்தையை சொல்லிட்டு போறது இல்லை. அந்த வார்த்தை ஜனங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிற வார்த்தையாய், அந்த வார்த்தையை கண்டோம், அது பிதாவுக்கு ஏற்றதாய். ஆதியிலே எங்க இருந்தது? வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய். ஆமா, இங்க இருக்கிற மோட்டார் சைக்கிள்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 கிலோமீட்டர் சுத்துவாரு அகஸ்டின் அண்ணன். மீட்டிங் வாப்பா, வார்த்தை கத்துக்கோ புதன்கிழமைன்னா, அண்ணா சத்தியமா சொல்றேன்னா பிரேக் இல்லைண்ணா, லைட் இல்லைண்ணா. அப்புறம் ஒரு நாள் மறந்துட்டு என்ன சொல்றாரு, அண்ணா இன்ஜினே இல்லை ஓட்டினுக்கிறேன் நான். எப்படி பாருங்க, அதை விட மோசம் இவரு 90 வயசு கிழவன். யாரு? பிரவீன். இல்லை தம்மி பீசியா? எப்படின்னா அந்த வெறும் உரைக்கப்பட்ட வார்த்தையை கேட்டது. கம்பீரம் எங்க? கம்பீரம் இருக்காரா இல்லையா? கம்பீரம் கவனிக்கலன்னு அர்த்தம். அதுக்குதான் இப்ப பண்ணேன். கேட்கலையாங்க? கேக்குது பாருங்க. இவங்க எல்லாம் பிரயோஜனமே. ஆண்டவர் உங்களை நம்பி வார்த்தையை உரைச்சிருக்காருயா. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது. அது எனக்கு மகிழ்ச்சியை தருணமே. நான் பார்க்கும் பொழுது we are preaching the word, உரைத்து கொண்டே இருக்கிறோம் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாத என்ன சும்மா கதை பேசு அப்படின்னால என்னால பேச தெரியாது. ப்ரிப்பேர் பண்ணாத பேசுன்னு பேச தெரியாது. சும்மா வந்து எதனா ஒன்று பேச முடியாது. என்னால கடவுள் சமூகத்தில் உட்காந்து ராத்திரி கூட 3 மணிக்கு கன்ஃபார்ம் பண்றேன். கேளுங்க, நானும் ஒய்ஃபும் ஜெபம் பண்ணுமோ சொல்றேன், ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த வார்த்தையை மீண்டுமாக 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 உறுதிப்படுத்தினால் நான் பேசுவேன், இல்லாவிட்ட பேச மாட்டேன். நீங்க பேசுங்க. அதுக்குதான் இவர்கிட்ட போட்டு கோத்து வாங்கினேன். இவர் சொன்னாரு, நான் ரெடி ஆயிட்டு பிரசங்க ரெடி பண்ணிக்கிறேன்னாரு. அது என்னதான் சொல்லுங்களேன்னா சொல்லவே மாட்டாரு. 10 முறை கேட்டேன். நேத்து கூட கேட்டேன் வர. ஏன்னா அவர் பேசுறதை நான் பேசிட கூடாதுன்றதுக்காக திரியேகரை பற்றி வச்சிருக்கேன்யா, எல்லாம் கண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னாரு. அதுதான் சொல்லப்பா, இந்த 3 பேசிட்டீங்களா என்ன வருதுன்னா சொல்லவே இல்லை. வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வெறுமனே திரும்பாது. அந்த இங்கிலாந்துல 2 கால் முடவன் தண்ணீரின் மேல் ஆகாரத்தை போடுன்னு ஒரு மீட்டிங்ல கேட்டான். உடனே இன்னொருத்தனுடைய நியூ டெஸ்ட்மெண்ட்டை திருடி அது ஜோம் பண்ணிட்டு ஒரு பக்கத்து மேல கை வச்சுட்டாருந்தான். யோவான் 10:10 வந்தது. அதை கிழிச்சு ஒரு பீர் பாட்டில போட்டுட்டு அராக் போட்டுட்டு தண்ணியில போட்டுட்டார் முடவன். 18 வருஷம் கழிச்சு அவனுடைய ஊர்ல ஒரு பிரீச்சர் வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு மீனவன் ஆயிருந்தேன், நான் கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்தேன். ஒரு வலையை போடும் பொழுது அதுல ஒரு பாட்டில் வந்தது. திறந்து பார்த்தாலும் ஒரு பேப்பர் இருந்தது. எனக்கு படிக்க தெரியவில்லை. கொண்டு போய் வெளியில அந்த டவுன்ல கேட்டேன். இது யோவான் 10 அதிகாரம் 10 வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருக, வேறொன்று அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க நான் வந்தேன். யார் அந்த ஆளுன்னு கேட்டாராம் அவரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை வச்சுட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் பண்ணினேன். இப்போது எங்கள் கிராமத்திலே 35,000 ஐஸ்லாண்ட் தீவு, அதுல இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவராய் மாறிட்டாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த முடவை அங்கிருந்து நிறுத்தியான்னு மேல வீல் சேர்ல போனா. எப்படி இருந்துச்சு பாட்டில்? அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? நான் தான் போட்டேன். வார்த்தை வெறுமனே திரும்பாது. உரைக்கப்பட்ட வார்த்தை. லெனின் சொல்லுங்க, உரைக்கப்பட்ட வார்த்தை. அவங்களுக்கு அந்த வாலிபன் மனமற்றவனாய் திரும்பி போனான். எல்லா பள்ளியில பிரசங்கம். எந்த வாலிபன்? அகப்படாமல் திரிந்த வாலிபன், அறிவில்லாமல் திரிந்த அடங்க முடியாமல் திரிந்த வாலிபன். கரெக்டுங்களா? எத்தனை மீட்டிங்ல பேசணும் நான். எல்லா பள்ளியில உரைத்த வார்த்தை ஞாபகம் இன்னும் இருக்கிறது. ஏன்னா உரைத்த வார்த்தை. நீங்க எல்லாம் அந்த பைபிளும் கைமாவே இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, செல்போனை கூட எடுத்துட்டு போங்க,
அதிலேயும் கூட வேத வசனம் வந்து விட்ட பிறகு செல்போன் தானே என்று நினைக்காதீர்கள். அந்த வசனம் கூட பரிசுத்தம் உள்ள நல்லதுதான். அந்த வசனம் கூட தனியா எழுதி அதுக்கு ஏன் கருப்பு அட்டையை கொடுத்து வச்சான்? அறிவு இல்லாத வச்சான். தனியா வச்சுட்டு இதுக்கு மட்டும் இது கூட குமுதம் கூட வச்சுங்க, இது கூட கல்கண்டு கூட வச்சுங்க, இது கூட ஏதாவது ஒன்று வச்சுங்க. ஒரு பாஸ்டர் பைபிள் வாங்கி இதுல தான்யா எங்க ஊர்ல உங்களோட வந்தப்பதான் பைபிள் இல்லையேன்னு சொல்லி திறந்தா அது தெலுங்கு பைபிள். அதுல என்னன்னா இது நமக்கு இந்த வசனமே தெரியாதுன்னு திறந்து பார்த்தா லாட்ரி டிக்கெட், இன்னொரு பக்கம் லாட்ரி டிக்கெட். அவரை பாஸ்டர் கேட்டேன், எவருது பாஸ்டர்? மனத்தான் சார். எந்துக்குப்பா அப்படின்னா, இல்ல சார் ஒரே தடவை விழுந்துட்டா சர்ச்சு கட்டிடலான்னு நினைச்சேன். நைஸா கேட்டேன், சார் இதுவரையிலும் எந்த சார் வச்சுருங்க? ஐயோ வாங்கணும் துட்டு வச்சிருந்தாவே கட்டிட்டு இருக்கலான்றான். பாத்தீங்களா? பாருங்களேன் ஆட்கள் எப்படி இருக்காங்க. உரைக்கப்பட்ட வார்த்தை, உருவாக்கின வார்த்தை, உயிர் கொடுக்கிற வார்த்தை. அல்ல சொல்லுங்க. ஆமா, திரியேக ஊழியத்துக்கு ஏன் தாண்டி இருக்கிறாருன்னா வெறும் அங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வர்றது இல்லை. அந்த போது வார்த்தையை கொண்டு போய் ஒருவரை உருவாக்க வைப்பது, அந்த வார்த்தைகளை கொண்டு செத்து போயிருக்கிறவர்கள் எல்லாம் உயிர் பெறச் செய்வது. வார்த்தையில்லைங்க. எங்க ஜார்ஜ் அங்கிள் வரல, அவரு செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் கூப்பிட்டு இவருக்கு யாருன்னாங்க. அவங்க மகன், நீங்க யாருன்னாங்க. என் ஊழியத்தில் இருக்காரு, அவரு பழைக்க முடியாதுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு அவங்க பாப்பா, அங்கிள் நம்ம ஆடியோ பைபிள் இருக்குது, அதை வாங்கி வச்சிடலாம் அப்பா, சமாதானத்தோடு போட்டோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை வச்சோம். நைட்டெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மட்டும் போகுது அதுல பூரா. நர்ஸ் சொல்றாங்க அதெல்லாம் அவர் கேட்காதுங்க, இஸ் பியாண்ட் தட் ஸ்டேஜ் யூ ஆர் கனெக்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் சொன்னாங்க. நியூட்டன் நீங்க நம்பவே மாட்டீங்க, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அங்கிள்? 14 வருஷம் உயிர் தெழுந்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் ஆரம்பிக்கிறாயா. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் நான் கண்ணு வச்சுக்கினார். எங்க இருக்கிறோன்னு கேட்டாரு. அங்கிள் இங்க தான் இருக்கிறோம் வச்சுக்கினாரு. 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நோ ட்ரீட்மெண்ட், வேர்ட் ஆஃப் த காட். கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து பிரியமானுள்ள இந்த பார்க்கலாம் 3 காரியங்களை பார்க்கலாம். இது நம்முடைய தேவன் யார் அப்படி என்றால் தேடுகிற கடவுள். அவர் யார் என்றால் தேடுகிற கடவுள் இல்ல. அது பாருங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிங்க சீக்கிரம். குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க பிரதர். தோட்டத்தில் இருக்கிற கடவுள். முதல்ல எங்க இருக்கிற கடவுள்? தோட்டத்தில் இருக்கிற கடவுள். அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒழிச்சுக்கிட்டாங்க. When God was in the garden, ஜனங்க ஒழிச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு குமாரன் காலத்தில் வருகிறோம். குமாரனும் தோட்டத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? சக்கரபாணி ஐயா கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். அப்பொழுது கூட இருக்கிறவர்கள் எல்லாம் தூங்குறான். ஆண்டவர் தோட்டத்தில் தேடின பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆமா பாருங்க, அவர் தேடுகிற கடவுள். எப்படி சொல்லுங்க, சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட கடவுள்? தேடுகிற கடவுள். He was searching God. ஆதாமே எங்க இருக்கிறாய், ஆதாமே எங்க இருக்கிறாய்? இது ஒரு சாராருடைய ஊழியம். இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தேடுகிற கடவுள், தட்டுகிற கடவுள். எந்த ஊழியத்தை செய்யலாம் நீங்க? தட்டுற ஊழியத்தையும் செய்யலாம், தேடுற ஊழியத்தையும் செய்யலாம். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டோம்னா தேடுவோம் தட்டுவோம். பாருங்களா மத்த அண்ணன் தேடுங்க. நான் தேடுறோம் கூட தேடலாம். இல்லைங்க நீங்க தேடுன்னு தான் தேடுவீங்க, நான் தட்டுறேன்னு போனார்னா இவர் போய் தட்டலாம். எங்க வீடு மெத்த மேல வாடகை. நான் எங்கேயோ இருந்து ஹீரோஹோண்டாவில் வந்தேன். வந்த உடனே எங்க ஒய்ஃபு எங்க சம்மந்தி அவங்ககிட்ட பேசினது. அப்புறம் இவங்க சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்கன்னாங்க. வாங்க அப்படின்னு நம்ம சொன்னா பயந்துட்டு வந்துருவாங்க. இல்ல இந்த பாப்பான்னாங்க. யாரோ ஒரு பாப்பா பேசினுக்குது அவங்ககிட்ட. அவங்க கூட வரட்டுங்க சிஸ்டர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டில் உக்காந்தாங்கய்யா. நீங்க எல்லாம் தட்டுறவங்களும் தேட மாட்டீங்க, தேடுறதுலயும் சகோதரிங்க இருக்க மாட்டீங்க. சாப்பாடு அவ்வளவு நேரம் கூப்பிட்டு வந்து எங்க ஒய்ஃபு யார் அதுன்னு சொன்னேன். யாரு அது? யாரோன்னு நான் கேட்டேன். யாரோன்றவளை ஏன் கூப்பிட்டேன்னு இந்த அம்மா.
சிஸ்டர்ல தெருவில் பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஜோரா பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். அதனால நான் கூப்பிட்டேன். உடனே இந்த அம்மா அவங்கள கேட்டாங்க, எனக்கு நான் தெரியும் அண்ணன் கூப்பிட்டாரு. நாங்கள் சாப்பாடு போட்டோம், சாப்பிடுச்சு, ஒரு ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டோங்க. பாருங்களேன், தேடுகிற கடவுள், தட்டுகிற கடவுள், தேடுகிற கடவுள், தட்டுகிற கடவுள். அப்போ உடனே போட்டு அமிச்சிட்டோம். ஒரே இந்த அம்மா சொல்லிச்சு, அவங்க வீட்டுக்காரர் வருவான், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. முன்ன பின்ன தெரியாதவ கூப்பிட்டு சோறை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணீங்களேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. வெரி குட். பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்காரர். யாரு எங்க வீட்டுக்காரம்மா உள்ள கூப்பிட்டதே? வராவன் யார் நீங்க என்ன? இந்த அம்மா ஒரே குஷியா வந்துக்கிறான். போங்க போங்க, எவ்வளவு தெருவில் போறவளை கூப்பிட்டு சோத்த போட்டல, போ கூப்பிடுறான். போன உடனே நானே பயந்து, என்னப்பா அண்ணன்? இல்லைங்க, எங்க ஒய்ஃபை தெருவில் கூட்டும் போய் நீங்க வந்தாங்க, எனக்கு யாருன்னே தெரியாது, கூப்பிட்டேன். போயிருட்டோம்பா. என்னப்பா? இல்லைங்க, இந்த தெருவில் தான் இருக்கிறோங்க, நாங்கள் எவனும் சட்டை பண்றது இல்லை, நீ வீட்டில் கூப்பிட்டு சோறை போட்டீங்களே, இந்த அன்புக்கு நான் நன்றி எங்க ஒய்ஃபுக்கு சொல்லுப்பாரு. பாத்தீங்களா? சில பேர் எங்க நிக்கிறாங்க? தேடுறதுல நிக்கிறாங்க. சில பேர் எங்க நிக்கிறாங்க? தட்டுறதுல நிக்கிறாங்க. சில பேர் தட்டுறது. ஞானஸ்தானமே எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாப்பா கூட வந்துருச்சு. இப்போ மண்டாட்டுக்குடிக்கு போன தரம் யாருமே பேசல அதுக்கிட்ட. She has come. She is from Malayar community. She has come. சரி, அப்ப தேடுகிற கடவுள், தட்டுகிற கடவுள். ஆனால் ஆவியானவர் என்ன தெரியுமா? திறக்கிற கடவுள். லீதியாளுடைய இருதயத்தை கத்த திறந்தா. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் லீதியானுடைய வாசிக்கலாம். Book of Acts. அப்பொழுது தியத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் சொவ்வியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பாருங்களேன், திரியேக தெய்வம் இயேசு பதில் ஊழியத்தில் தேடுங்க, தட்டுங்க, திறங்க. கிளினிக் இருக்கிறது. இலக்கிய பாவை சிஸ்டர் அங்க வரவங்களுக்கு ஒரு கேட்கறாங்க, தேடுறாங்க. அவங்க இங்க இயேசுவில் அமிச்ச உடனே நீங்க திறந்து கொடுங்க, நீங்க திறந்து கொடுங்க. அவருடைய இருதயத்தை ஆவியானவர் திறந்தா. தேடிக்கொண்டிருக்கிற கடவுள், தட்டி கொண்டிருக்கிற கடவுள், திறக்கிற கடவுள். சரி, ஒரு மந்திரி போய்கொண்டிருக்கிறார், வேதத்தை படித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொன்னார் 8ஆம் அதிகாரம் 31ல, நீ ஓடி போய் அவனை சேர்ந்துங்க, ஏன்னா அவனுடைய இருதயம் திறக்கப்படணும். பார்த்தீங்களா பெரியம்மா? ஆரோனையாவை கர்த்தர் அப்படி விரட்டினால் அவன் போய் கேட்டான், ஏன்பா நீ படிக்கிற ஏதாவது தெரியுமான்னா, எனக்கு தெரியாது. ஆவியானவர் இருதயத்தை திறந்து 37, 38 வசனத்துல தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் எடுக்க தடை பண்ணலாமா? ஒரு ஊழியத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காதீங்க பெரியமானே. நான் ஒரு சர்ச்சில் பிடிச்சிக்கிறேன், சர்ச்சுக்கு போ, யார் வேணா. ஒரு ஊழியத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. திரியேக ஊழியம், ட்ரிபிள் மினிஸ்ட்ரி. இயேசுவுக்கு வாங்க, பாடுங்க, போன உடனே போங்க. நான் தேடினா நீங்க தட்டுங்க, நான் போய் தட்டின்னு தான் நீங்க போய் தரங்க, நான் திறந்துன்னு தான் நீங்க எல்லாம் மூடிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மினிஸ்ட்ரி அது இல்லை? நான் பாட்டில் திறந்துக்கிறேன், தட்டுறேன், நீங்க போய் லாக் பண்ணிட்டு வந்து நேருங்க. ஏன்னா இது 4வது டைமென்ஷன். இதுக்கு பேரு 4th டைமென்ஷன். அதுக்கு பேர் என்ன? 4th. ஆமா, தேடுற கடவுள் அவர். பாருங்க, ஏன்னா சரி, அப்ப ஏங்க நம்ம இப்படி இருக்கணும்னா, ஆதியாம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 43ஆம் வசனத்துல 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் போய் தட்ட சொல்றாரு, போய் திறக்க சொல்றாரு, போய் தேட சொல்றாரு. நீங்க தான் போகணும். பிரைஸ் லார்ட். முடிக்க போறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து 3 மினிஸ்ட்ரி பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் வருகிற ஆண்டவர் அங்கே தேடிக்கொண்டு போனால் நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். கடவுள் அங்கே நிர்வாணத்தை மூடுகிற கடவுளாய் நான் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறாரு? அத்தி இலைகளை தைத்து அவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? கை வைத்து சொல்லுங்க. அத்தி இலைகளை தைத்து அவர்களுக்கு நிர்வாணத்தை
நிர்வாணத்தை மூடுறது ஒரு மினிஸ்ட்ரி. சரி, அதே இயேசு கிறிஸ்து நிர்வாணமாகவே தொங்குகிறார். பார்த்தீங்களா பெரியமானவர்களே? நிர்வாணத்தை மூடுகிற மினிஸ்ட்ரி. அவரே எப்படி தொங்குகிறார்? நிர்வாணியாய் தொங்குகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வருமா? மார்க்கு மத்தேயு வாசிக்குமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு 27ஆம் அதிகாரம் 26 என்ன வாசிக்கிறீங்க சீக்கிரம்? Matthew 26 chapter. 27-28. அவர் வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரை நிர்வாணமாக்கினார். சரி, இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நீங்க நிர்வாணி 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 என்று உங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தி, நீ நிர்வாணி தெரியுமா, மனம் திரும்ப வைக்கிற. முதல்ல பார்க்கும் கடவுள் யார்? நிர்வாணத்தை மூடினவன். இரண்டாவது, கடவுள் தன்னுடைய குமாரனை நிர்வாணியார் சிலுவையில தொங்க வைற்றவன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? உங்களை எல்லாருக்கும் சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. புக் ஆஃப் ரெவலேஷன் 3rd chapter verse 17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சம்மனன் என்றும். நீ நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது. நீ பாவி, மனம் திரும்ப வேண்டும் பாவி, நிர்வாணியாய் இருக்கிறார் பாவி. அன்னைக்கு கடவுள் மூடினாரு, நிர்வாணத்தை மூடினாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார், நீ நிர்வாணி. ஒரு சர்ச்சுக்கு போனாரு. சர்ச்சுடைய நிலைமை பாருங்க. ராஜேந்திர ஏனோக்கு போனாரு, டீசல் எல்லாம் போட்டுனே, 2 பிள்ளைங்கள மியூசிக் எடுத்துட்டு, இங்கிருந்து கார் எடுத்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர் போய் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா 500 ரூபாய் காணி கொடுக்குறாங்க. 80 கிலோமீட்டர் காரு, 2 பிள்ளைங்க வாசிக்கிறது. இவர் போனது பிரசங்கம் பண்ணா 500 rupees they are giving. நிர்வாணியா? ஒரு ஊழியக்காரனை கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னா நிர்வாணி. இன்னைக்கு நான் சொன்னேன் ஐயாவுக்கு, சீக்கிரம் முடிச்சதுன்னு சொல்றாங்கன்னா, முடிச்சுட்டா நான் தான் வந்து நிர்வாணியா இருப்பேன். ஏன்னா 40,000 ரூபாய் இதுக்கு செலவு, 40,000 இதுக்கு, இன்னும் 40,000க்கு மேலேயும். கரெக்ட் தானுங்களே? 40,000க்கும் அதிகமாய் செலவு செய்து விட்டு தேவ வார்த்தையை சுருக்கி ஒன்றுமில்லாமல் போனா எப்படி? என்ன பழக்கமாயிட்டோம் நம்ம கொடுக்கறது இல்லை. காலு சீடு அப்படியே அப்படியே இப்போ புழுவை தள்ளுறான். அது எவ்வளவு தூரம் வெட்டுவான்னு தெரியாது அவருக்கு. யாருமே இல்லை அவருக்கு. ஆளு சர்ச்சை கட்டி வச்சிருக்காரு. அந்த சர்ச்சை எடுத்து கட்டலான்னு சொல்லி 2 வருஷமா சொல்றேன். அவருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலான்னு 2 years சொல்றேன். அவருக்கு இன்னும் இதுவரையிலும் வாங்கி கொடுக்கல. நான் சொன்னேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம், வண்டி வாங்கலாம். எப்போ? புதைக்கும் போத செய்வோம். நிர்வாணி. நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருப்பது பாவம் என்று உன்னை நிர்வாணியாய் காட்டுவது பரிசுத்த ஆவியானவர். நானே ஐ எம் அன்மோதி. ஆண்டவர் என்ன போட்டு உடைக்கிறார். கேட்டு பாருங்க எவ்வளவு அழுகுறேன். அழுகுறோன்னு கெனடி பிரதர் சொல்றாரு, நீங்க அழுவாதீங்க. ஏன் அழுகுறீங்க? அது உங்க மகள்லாம் சொல்லுது, எதுக்கு அப்பா அழுகுறாரு? நானும் அழுகுறேன். என்ன குற்றப்படுத்துறாரு கர்த்தர். யூ ஆர் அன்வர்தி ஃபெலோன்றாரு, நீ தகுதி இல்லாதவன்டான்றாரு. உடைக்கிறாரு ஆண்டவர். உன் ஊழியம் ஏற்புடையது அல்லன்றாரு. ஆமா, அவ்வளோ போட்டு நொறுக்கிறாருங்க. நிர்வாணி அன்னைக்கு மூடின கர்த்தர், அவருடைய மகனை நிர்வாணமாய் தொங்க வைத்து அனுமதி கொடுத்த கர்த்தர். இன்றைக்கு நீ நிர்வாணி 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்றுமில்லாத, நீ பயிற்றுக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிற யூஸ்லெஸ் தான் நீ. நம்மை காட்டுகிறார். அதனாலதான் இந்த சரீரத்துக்குரிய கூடாரம் அழிந்து போயிடுமா, பரலோகத்துக்குரிய வஸ்திரத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும். அல்லையா சொல்லுங்க? பரலோகத்துக்குரிய வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆமா, இல்லைன்னா நமக்கு விடிவே இல்லை. நம்ம முடிக்க போறோம். ஆண்டவர் உங்களை நிர்வாணின்றார். இதுவரையிலும் கர்த்தருக்காக என்ன செய்தி? ஆரோனையா ஓடினார், என்னோடு ராத்திரி பகலாய் வந்தார், ஊழியம் பண்ணினார். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவர் ஒரு ஊழியத்தை தொடங்கினார். ஒரு செபம்,
நீங்கள் எங்கேயாயிலும் ஊழியம் பண்ணுங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். பிதாவே, நானும் இயேசுபேல் ஊழியமும் இணைந்திருக்கிறது போல பிதாவே, இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஜெபம் பண்ண முடியுமா? உங்களால முடியுமா? நானும் நித்திய ஜீவன் ஊழியமும் இணைந்திருக்கிறது போல எல்லா ஊழியங்களிலும் எங்களில இணைந்திருக்கும்படி கிருபை செய்யுங்க. உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? நாங்க ஜெபம் பண்ண முடியும். இயேசுவே பதில் ஜெபம் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The only minister which will pray. ராஜேந்திர ஏனோக்கு கூப்பிடுறேன், வாங்க ஏனோக்கு அங்க பேசி கொண்டு இருக்கிறோம், வாங்க. Why I am calling him? நானும் நீரும் ஒன்றாயிருப்பது, நானும் பிராங்க்லின் ஒன்றாயிருப்பது போல, நானும் டேவிடன் ஒன்றாயிருப்பது, நானும் கபிலம்பதர் ஒன்றாயிருப்பது போல, நானும் பாஸ்கரையா ஒன்றாயிருப்பது போல தேவரே, நீங்க என்றைக்கு வேற்றுமையும் பிரிவினையும் வந்து அவர் வேற ஒழியும் இவர் வேற ஒழியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள், ஆனால் நிர்வாணிகள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று, நான் பிதாவை போல உயரத்தில் இருந்தால் குமாரன் அனுப்பி செய்ய வேண்டிய இடத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். குமாரன் வந்தவுடனே ஆண்டவர் ஆவியானவரை அனுப்பி செய்கிறார். மூவரும் ஒரு இடத்தில் இருப்பார்கள், பிரிந்தும் போவார்கள், இணைந்தும் இருப்பார்கள், ஒரே செயலும் செய்வார்கள், 3 செயலையும் செய்வார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பணியை செய்வார். நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்க, நாம நம்ம பணியை செய்யலாம். பணிகள் என்றைக்கு முடிவடையதில்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கடைசியாய் பாருங்க, ஆண்டவரை நாம் தோட்டத்திலே பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? முதல்ல எங்க பார்க்கிறோம்? அவரை தோட்டத்தில். முடிய போகுது. தோட்டத்திலே பார்க்கிறோம். அந்த தோட்டத்திலே தேடி வரும் பொழுது ஜனங்கள் ஒளிந்து கொண்டார்கள். அவருடைய குமாரன் மறுபடியும் தோட்டத்திலே பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே வியாகுலத்தோடு கூட செபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, 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 ஆண்டவரே என்று தோட்டத்திலே செபிக்கிறதை பார்க்கிறோம். ஜெபித்தாங்களா? நீங்க அவங்கள தோட்டத்துல ஒளிச்சு கொண்ட ஜனங்களா, தோட்டத்துல ஒரு ஜெபம் பண்ணும்போது தூங்கி கொண்டிருக்கிற ஜனங்களா இருக்கிறீங்களான்னா? ஆனா கர்த்தர் இப்ப எதுக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? நம்மை எல்லாம் மீட்டு தோட்டத்தில் கொண்டு போய் வைப்பதற்காக. அந்த தோட்டத்துல அவர் இருக்கிறாரு, அவர் அப்பா இருக்கிறாரு, ஜெயித்த நாம இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறார்கள். எங்கே? தோட்டத்திலே உலாவின தேவன், தோட்டத்திலே முகங்குப்புற விழுந்து வியாகுலப்பட்ட குமாரன், தோட்டத்திலே நாம் இயேசுவோடு கூட. வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 எல்லாரும் வாசிங்க. பின்பு பழங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். கர்த்தர் அங்கே காலம் இராது. முதல்ல வாசிங்கம்மா, கீழே தள்ளுங்க. இனி ஒரு சாபமும் இராது. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு சிங்காசனம் இல்லை. கெச்சமனே தோட்டத்தில் சிங்காசனம் இல்லை. இப்ப அந்த தோட்டத்தில் சிங்காசனம். இரு கரைகளிலும் மரங்கள். நீங்களும் நானும் பசி இல்லாமல், தாகம் இல்லாமல், சாபம் இல்லாமல் அங்கே போய் சேர்வதற்கு ஊழியம் தான் இந்த திரியேக ஊழியம். முழங்கால் படிக்கலாமா எல்லாரும்? பிரைஸ் லார்ட். நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவன் அன்பு கூறுகிறவர், குமாரன் அன்பை வெளிப்படுத்தினவர், ஆவியானவர் அன்பை ஊற்றுகிறவர். ஆவியானவர் அசைவாடினார். ஆவியானவர் அனுப்பப்பட்டார். ஆவியானவர் நம்மேல் வந்து அமர்ந்து விட்டார். ஆட்டுக்குட்டி சிக்கி கொண்டிருந்தது. ஆட்டுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி சிம்மாசனத்தில் இருக்கிறது. ரத்தம் நம்மை விடுவித்தது. ரத்தம் நம்மை விலைக்கு வாங்கியது. ரத்தம் நம்மை விசேஷித்தவராய் மாற்றினது. வார்த்தை உரைக்கப்பட்டது. வார்த்தை உருவாக்கினது. வார்த்தை உயிர் பெறச் செய்தது.
தேடுகிற தேவன், தட்டுகிற குமாரன், திறக்கிற ஆவியானவர். தோட்டத்தில் தனிமையாய் ஒளிந்து கொண்ட ஆதாமியாவாய் தோட்டத்தில் வியாகுலப்பட்டிருக்கிற ஆண்டவர், ஆனால் தோட்டத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க போகிற ஆட்டுக்குட்டியானவரும் அவரும். நிர்வாணத்தை மூடின கர்த்தர், நிர்வாணமாய் தன்று குமாரன் தொங்க வைத்த கர்த்தர், நம்முடைய நிர்வாணங்களை காட்டுகிற கர்த்தர். மனம் திரும்பலாம். நீங்க தேடலாமே, நீங்க போய் தட்டலாமே, நீங்க போய் திறக்க முயற்சிக்கலாமே, நீங்க அன்பு கூறலாமே, நீங்க அன்பை வெளிப்படுத்தலாமே, நீங்க அன்பை ஊற்றலாமே. அசைவாடுகிற ஆவியை போல நீங்க ஜெபிக்கலாம். அவங்க மேல அசைவாடுங்க சுவாமி. நீங்க ஜெபம் பண்ணி ஆவியானவரை அனுப்பலாமே, நீங்க அவங்க மேல அமரும்படி செய்யலாமே. மூன்று விதமான ஊழியங்கள், 3 விதமான வெளிப்பாடுகள். நீங்கள் எதாகிலும் செய்யலாமே, 3ம் செய்யலாமே, இணைந்து செய்யலாமே, ஒன்றும் செய்யலாமே. சொல்லி முடிக்கலாம். நல்லா கையை உயர்த்தி. நன்றி ஆண்டவரே, எங்களோட பேசினவரே, முற்பிதாக்களின் தேவனே, எங்களையும் மட்டும் நடத்தின தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. துதிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. பாட வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க கிருபை தந்தீரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டு, எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா.